සම්මේලනය මීටත් වඩා අනුග්‍රහයෙන් ඉස්ස සිද්ධ වෙන්ට යන බව මා වපුරනවා මා කියා සිටින ඔය ස්වාසික නාමෙන්. ஆகவே இது கடந்த நாளில் நடந்த சம்மேளனத்தை காட்டிலும் இதை விட சிறப்பான ஒரு சம்மேளனமா இனி வரும் சம்மேளனம் அமையும் என்று நான் விசுவாசத்தோடு அதை நான் விதைக்கிறேன். මේ සබත් දවසේ පාස්සා සිස්සත් ඒ පවුලේ අයත් අපිත් එක්ක ඉඳීම ගැන කී දෙනෙක් සන්තෝෂද? இந்த ஓய்வு හොඳ நாளிலே අත්පල සන්නාදය ස්වාමීන් වහන්සේට. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? හලෙලුයා. ஹalleluya. මේලාදී මම ආරාධනා කරනවා පාස්ටර්ට දෙනස්ගේ 16ට දෙනස්ගේ වචනය සහ ඉදිරියට ගෙන යන පිණිස. தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக போதகரை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் වහන්සේට මහිමය වේවා. நாம் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறது. මේ சபை සබත් දවසේදී முழுவதுமாக தேவ பிள்ளைகள் நாம் உட்கார்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு ஒரு சந்தோஷம். දෙවියන් වහන්සේ මුගත්තේ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන පැමිණීම දේව දරුවෝ වාඩි වී සිටීම කොච්චර වාග්යවන්ත දෙයක්ද? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. සුනහන්සේ අපත් උන්වහන්සේගේ අනුග්‍රහය සෑමදාම. ஆமென். ආමේන්. தேவனை உண்மையாகவே நாம் துதித்து ஆராதித்தோம், அவரை புகழ்ந்து பாடினோம். සැබෑන් උන්වහන්සේ නමස්කාර කරා, උන්වහන්සේ ප්‍රශංසා කරා. தேவனுடைய ஊழியக்காரர் அருமையான தேவ மனுஷர் பாஸ்டர் ரோஹான் அவர்களுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறேன். යහපත් දේව දාසිකයා රෝහන් මුණසිංහ එතුමාටත් එතුමාගේ බහාරේව දරුවෝ ඇතුළු ඒ කණ්ඩායමටම මම දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. அருமையான தேவ ஊழியர் ஏறக்குறைய 40-45 வருடங்களாக இந்த தேசத்தில் கர்த்தருக்காக முழு நேரமாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். දේව දාසිකයා අවුරුදු 40-35ක් තිස්සේ මුළුල්ලේම මේ දෙවියන් වහන්සේ මේ ලංකා දේශයේ වරක් ඒතෝ සේවයක් කරමින් සිටිනවා. ஊழியத்தை செய்வது, சபையை கட்டி கர்த்தருக்கு கொடுக்க தரிசனத்தோடு நடத்துகிறது, அது கடினமான ஒரு பாதை. දේශ තුළ දෙවියන් වහන්සේ කැපෙලා සේවය කිරීම සහ සභාව ගොඩනලා සභාව මඟ පෙන්වීම ඉතාමත් අපහසු කාරණාවකි. ஒரு சபையை கட்டி நடத்துகிறதும், அந்த சபையை நடத்துகிறதான நாட்களிலே குடும்பத்தையும் தேவனுக்குள்ளாக கட்டி எழுப்புகிறதும் ஒரு ஊழியன் மேலே விழுந்ததான பெரிதான ஒரு பொறுப்பாக அது இருக்கிறது. නිසා සභාවක් ගොඩනැගලා සභාවක් නඩත්තු කිරීම සහ ඒ වගේ පවුලත් හොඳා කර නඩත්තු කිරීම දෙවියන් වහන්සේගේ මිනිස්යා කරපේ වැටනව මහත් වූ වගකීමකි. சில ஊழியர்கள் அவர்களுக்கு ஊழியத்திற்கு அழைத்த பிறகு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறதான பிள்ளைகள் வரம் இல்லாமலே அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். සමහර දේව දාසකයන් දෙවියන් වහන්සේට කැපෙලා සේවය කරමින් සභාව ගොඩනගනවා. නමුත් ඔවුන්ට ඒ දරු සම්පත් නැතුව සිටීම මම දකිනවා. ඒ වගේ ඇත් ඉන්නවා. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். සෝනහන්සේගේ ආශිර්වාදය තමයි දරුවන් කියලා කියන්නේ. சிலரை கர்த்தர் பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், சிலரை பிள்ளைகள் இல்லாமலும் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார். සමහරකව දෙවියන් වහන්සේ දරු සම්පත් දීලා ආශිර්වාද කරන, සමහර අය දරු සම්පත් නැතුවත් ආශිර්වාද කරමින් මඟ පෙන්වනවා. ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்த பிறகு නමුත් දෙවියන් වහන්සේ දාසික දරුවන් ලැබුණු පසුව மனைவி பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டியதான மகா பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. ඒ භාර්යාවස දරුවන්ව ස්වාංශුල මඟ පෙන්වීම වූ ඒ මහත් වූ කර්තව්‍යයක් උට පැවරෙනවා. குடும்பத்தை நடத்த வேண்டும், පවුල් නඩත්තු කරන්න ඕන, சபையை நடத்த வேண்டும். සභාවත් නඩත්තු කරන්න ඕන. அது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய தயவும் இல்லை என்றால் முடியவே முடியாது. ඒක දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය, උන්වහන්සේ දයාවත් නැත්නම් ඒක කරන්නම බෑ. ஆமென். ආමේන්. இந்த 40 வருடங்களுக்கு மேலாக கர்த்தர் இவர் மூலியமாக செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் இந்திய சிலான் தேசத்தில் முழுவதுமாக பரவி கர்த்தரால் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். එනිසා මේ අවුරුදු 40-45 තිස්සේ මුළුල්ලේම කරපු ඒ සේවය ඒ දාසකයාගේ ලංකාවේ ව්‍යාප්ත වී ඒ වගේ ලංකාවේ බොහෝ අයට ආශිර්වාද වී තිබෙන එක මම දකිනවා. இந்த அருமையான சபை கால்வரி சபை, நீங்கள் ஜெபிக்கிற ஒரு சபையாக உங்கள் ஊழியர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். යහපත් සභාව කැල්වරි සභාව නැමැති ඔබ හොඳ යහත්ඥා කාලයක් ගත කරන අය ඇටියට මම දෙවෙනි ස්තුති කරනවා. ஜெபிக்கிற சபை
நாங்கள் கடந்த வாரத்து இது கொஞ்சம் அம்மா ஆயினே இருக்கு. கேன் யூ ரெடியூஸ் இட்ஸ் அம்மிங் சம்வேர்? ஓகே. நான் ஒரு ஜெபிக்கிற சபை என்று நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், நான் இவ்வளோ வருஷமாக இந்த சபையை நான் கவனிக்கிறேன். அநேக நேரம் நீங்கள் ஜெபிக்கிறதிலே இருக்கிறீர்கள். එනිසා මම මෙච්චර කාල තිස්සේ මම මේක දකිනවා බොහෝ වේලාවක් අරගෙන මේ සභාව තුළ ඔබ යහත්නාවෙන් යෙදී සිටිනවා. இந்த வாரத்தில் கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்காக ஜெபத்திற்காக நாங்கள் போயிருந்தோம். අපි පසුගිය කාලේ දවසකදී අපි ගුරු රැස්වීම උදෙසා සහභාගීන්ට අපි ගියා. பாஸ்டர் அம்மா அவங்க யோஹான் பாஸ்டர் அவங்களுடைய மனைவி எல்லாம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். එනිසා පාස්ටර් ඒ වගේ සිස්ටර් ඒ වගේ පාස්ටර් යෝහන් ඇතුලේ පවුලේ හැම කෙනාම මේ දිනසට ගමන් කරා. ரொம்ப ரொம்ப அன்பான குடும்பம், மற்ற குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே நாங்கள் ஜெபித்தோம். එනිසා ප්‍රේමණීය පවුලක් ඒ පවුල ඔක්කොම එකතු වෙලා එතනදී අපි යාඥා කරා. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ඊටමත් ඒක ආශිර්වාදව මොහොතක් වුණා. அந்த அம்மாவுடைய பேர் வாட்ஸ் ஹர் நேம் பாஸ்டர்? ரஞ்சனி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். සහෝදරි රංජිනිලා ගෙදරට තමයි ගමන් කරේ. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ඒ මව දෙසම සුනාසරි ස්තුති කරනවා. ஆமா, praise the Lord, praise the Lord. Praise the Lord. ஒரு ஸ்வீட் ஸ்பிரிட், அருமையான ஒரு தேவனுடைய அன்பை அந்த குடும்பத்தில் நாங்கள் அனுபவித்தோம். යහපත් දෙවෙනස් තුළ ලබා ගන්න පුළුවන් එවැනි යහපත් ප්‍රේමයක් ඒ නිවස් තුළ මව තුළ අපි දැක්කා. நாங்க எல்லாம் போயிருந்தோம். අපි සෑමම එතනට ගිහිල්ලා හිටියා. எல்லாம் இருந்து சொன்னால் நாங்க 10 பேராக போயிருந்தோம். අපි එතන අපි 10 දෙනෙක් හැටියට ගමන් කරා. 10 பேருக்கும் அவங்க நிறைய சாப்பாடு செஞ்சிருந்தாங்க. ඒ 10 දෙනාට අවශ්‍ය කරන කැම ඉතාමත් ලස්සනට පිළියෙල කරලා තිබුණා. அது சாப்பாடு மாத்திரமல்ல, அது ஜஸ்ட் நாட் ஒன்லி சாப்பாடா மாத்திரம் இல்ல, அதிகமாக அன்பை செலுத்தி அவங்க எங்களை அரவணைத்தாங்க. නිකරුණේ එක කෑමක් විතරක් ඇටියට අපි දැක්කේ නෑ. ඒ කෑම තුළ ප්‍රේමයත් පිරී තිබෙන එක අපි දුටුවා. அப்போ அந்த ஆகாரம் அவைகளெல்லாம் ஒன்று இருந்தாலும் அந்த தாய் அந்த குடும்பம் எல்லாருமே உண்மையாகவே இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நான் பார்த்தேன். ඇත්තටම මෙච්චර දේවල් කරා විතරක් නෙමෙයි අපි දැක්කා ඒ මවගේ පවුලේ සමාජය ඔක්කොම අදවතින් ඇත්තටම හදවත වගුරලා යහත්නා කරන එක අපි දැක්කා. ஜெபிக்கிற குடும்பங்களை உருவாக்குகிறது ஆவியானவருடைய பெரிதான ஒரு பாரமா இருக்கிறது. ඒ නිසා යාත්නා කරන සෙනගක් බිහි කිරීමේ ආත්මනාංශික ඊටමත් වැදගත් කර්තව්‍යයක් වී තිබෙනවා. அப்படிப்பட்டதான நேரத்தில் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் பாஸ்டர் ரோஹான் மனுசிங்கம் ஐயா அவர்கள் நடத்துகிற இப்படிப்பட்டதான சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ඒ බඳු වාතාවරණය තුළ ඒ බඳු තත්ත්වයකට උඩනගෙන පාස්තුමාගේ සේවය ගැනම වෙනස ස්තුති කරනවා. சத்திய வேதம், இந்த சத்திய வேதத்திற்குள்ளாக ஊழியத்தை செய்கிற, சத்திய வேதத்தின் அடிப்படையில் ஊழியத்தை செய்கிற சபைகள் மிகவும் குறைவாகவே இந்த உலகத்தில் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கு. මේ සත්‍ය වචනට අනුකූලව සේවය කිරීම මේ ලෝකෙ අපි දකින ගොඩාක් අඩුයි. இந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட மனுஷனுடைய ஆலோசனை சேர்க்கிறார்கள். සමහරට සමහරයේ දෙවිනාසික වචනයත් එක්ක මනුෂ්‍යයන්ගේ නුවණද එකතු කරමින් தேவனுடைய வார்த்தையோடு சொந்த இஷ்டங்களை விருப்பங்களை சேர்க்கிறார்கள். දෙවිනාසික වචනක සමග තමන්ගේ සුඛී හදාස් සුඛී ආසාවන් මුසු කරමින් සිටිනවා. தேவனுடைய வார்த்தையோடு கூட அவங்களுடைய வாழ்க்கையின் ராஜ்யத்தை கட்டும்படியான காரியங்களை செய்கிறார்கள். දෙවිනාසික වචනය සම්බන්ධ කරගෙන ඔවුන් තමන්ගේ රාජ්‍ය උඩ නැගීමේ කර්තව්‍යයක් යෙදී සිටිනවා දකිනවා. தேவனுடைய வார்த்தையோடு கூட அவங்களுடைய புகழ்ச்சிக்காக என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ சேர்த்து கொள்ளுகிறார்கள். දෙවිනාසික වචනය සමග තමන්ගේ ප්‍රශංසා උදෙසා කුමන දේවල් එකතු කරගන්න පුළුවන්ද ඒ බඳු දේවල් මුසු කරමින් ඕන් වැඩ කරමින් සිටිනවා. தேவனுடைய வார்த்தையை வைத்து அவங்களுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். දෙවිනාසික වචනය තබාගෙන ඔවුන්ගේ ජීවිතය ගොඩනගමින් සිටිනවා. அப்படிப்பட்ட நாட்களிலே එබඳු කාල වර්ෂය තුල கர்த்தருடைய வார்த்தையை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான சபையாக நீங்கள் இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். දෙවිනාසික වචනය පමණක් තබාගෙන දේව රාජ්‍ය අර්ලස ගොඩනගීමේ සභාවක් හැටියට මම මේ සභාව දකිනවා. ஆமென். ආමෙන්. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதான வேலையை தவிர சபைக்கு வேற எந்த ஒரு வேலையும் இல்லை. දේව රාජ්‍ය ගොඩනැගීමට හැර වෙන රාජකාරියක් සභාව තුල ඇත්තේ නැත. சபைக்கு ஒரு வேலை இருக்கும் என்றால்
සභාවට යම් කර්තව්‍යයක් තිබේ නම් அது 2 வேலை தான். කාරණා දෙකක් කාර්යයන් දෙකක් තිබෙනවා. 2 வேலை தான் இருக்கிறது. කාර්යයන් දෙකක් තිබෙනවා. ஒரு வேலை එකක් சபை கிறிஸ்துவை போல பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். එනිසා සභාව ක්‍රිස්තුස් වහන්සේෙන් සුද්ධවන්ත භාවයෙන් සුද්ධවන්ත භාවයට සහ උන්වහන්සේ යේසුස් වහන්සේ වගේ ඇති කිරීම තමයි වැදගත්ම කාරණාව. இரண்டாவதாக දෙවනුව சபை සභාව தேவனுடைய சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ඒ බයිබලයේ තියෙන සුභාරංචිය ඔවුන් ඉදිරිපත් කර යුතුයි. இந்த 2 காரியங்களுக்காக தான் சபையை கர்த்தர் இந்த உலகத்தில் මේ படைத்தார். කර්තව්‍යන් දෙකක් උදෙස තමයි සොනාන්සේ මේ ලෝකෙ තුල සභාවක් ගොඩනගලා இந்த තිබෙන්නේ. 2 காரியங்களுக்காக தான் சபைக்குள்ள எல்லாமே நடக்க வேண்டும். මේ කාරණා දෙක සම්බන්ධව තමයි සභාව තුළ හැම කර්තව්‍යයක්ම ඒ කාරණා සම්බන්ධව සිදුවිය යුතුයි. ஒன்று என்ன? එකක් කුමක්ද? පළවෙනි එක ஃபர்ஸ்ட் எதுக்காக நாம පළවෙනි එක මොකද්ද? கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிற சபையாக සභාවකට උන්වහන්සේ අපේ බිහි කළ තිබෙනේ පළවෙනි කාරණාව මොකටද? කියන්න. எதுக்காக? நாம் கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. ක්‍රිස්තුස් වහන්සේෙන් මේ ලෝක තුලේ අපි ජීවත් විය යුතුයි. இரண்டாவதாக දෙවනුව කුමක්ද? நாம் கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாய் சொல்லும்படியாய் අපි ක්‍රිස්තුස් වහන්සේව ලෝකෙට පෙන්වන්න නැත්නම් උන්වහන්සේ කෙනෙක් කියන පිණිස இவைகளை செய்து முடிப்பதற்காகவே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். ඒ නිසා මේ කාරණාවන් අපි තුලින් ඉෂ්ට කරන පිණිස අප උදෙසා හැම දෙයක්ම උන්වහන්සේ කරන්නේ. Praise the Lord. Praise the Lord. ஆகவே கால்வரி சபை நீங்கள் கர்த்தருக்காக வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. කැල්වැරි සභාව නැමැති ඔබ සොනාන්සල මේ ආකාරයෙන් වර්ධනය වීමෙන් සිටින එක දැකීම ඉතාමත් යහපත් ප්‍රීතිමත් දෙයක්. என்னோடு கூட என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். පාස සමග එතුමාගේ භාර්යාව දරුවන් පැමිණ සිටිනවා. அதோடு கூட என்னுடைய மனைவியுடைய தாய் தகப்பனும் வந்திருக்கிறார்கள். ඒ වගේ එතුමාගේ භාර්යාවගේ මවස පියා පැමිණ සිටිනවා. என்னுடைய மனைவி ஷைனியுடைய தகப்பனார் அவர் போதகராக இருக்கிறார். සිස සයිනී එතුමියගේ පියා ඔවුත් පාලකවරයෙක්. அவர் நம்மளுடைய ஊழியத்தின் பைபிள் காலேஜில் அவர் பிரின்சிபலாகவும் இப்பொழுது அவர் பொறுப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். දැන් එතුමා බයිබල් විද්‍යාලයේ විදුහල්පති හැටියටත් එතුමා සේවය කරමින් සිටිනවා. நான் வாலிப காலத்தில் திருமணத்திற்கு முன்பதாக நான் சிறு வயதில் வளரும் பொழுது எனக்கும் அவர் போதகராக இருந்து எங்களையும் உற்சாகப்படுத்தி அவர் நடத்தினார். එතුම පාසගේ කුඩා කාලේ සහ එතුමාගේ තරණ වියේ ආරම්භ කාලයේදී පාසයේ එතුමාටත් උගන්වලා මඟ පෙන්ලා තිබෙනවා. அவர் தேவனால் அழைக்கப்பட்டு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அருமையான பைபிள் போதகராக பைபிளை போதிக்கிற தேவ மனுஷனாகவும் அருமையான தேவனுடைய பிரசங்கியாகவும் இருக்கிறார். එතුමා යහපත් සේවයක් කරමින් ඒ වගේ දේව වචනය උගන්වන ගුරුවරයෙක් හැටියට සේවය කරමින් යහපත් කර්තව්‍යයක් කරමින් සිටිනවා. இன்றைக்கு அவர் பிரசங்கித்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். ஆனால் நான் சில தரிசனங்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். එනිසා එතුමා දේශනා කරත් යහපත් තිබේවි. නමුත් යම් දර්ශනයක් මට දැස දී තිබෙනස ඒ දර්ශනය කියන ඔබ සමග බෙදා ගැනීම පිණිසයි මම මේ ස්ථානයේ සිටින්නේ. ஆகவே இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்பதாக ඉතින් අද මම දේශනා කරන ප්‍රථමයෙන් தேவனுடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? දෙවිනාසික වචනය අසන්න අපි සූදානම්ද? ඔබ සූදානම්ද? ஆமென். ආමේන්. இதை நான் அவ்வப்போது சொல்லுவேன். මම මේක කියන්න ඕන ආරම්භයේදී. தேவன் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். දෙවිනාසය නිතරම නොකඩව අපි සමග කතා කරමින් සිටිනවා. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான ஜனங்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ කතා කරනකොට ඒ ශබ්දයට ඇහුම්කන් දී ජීවත් වෙන සෙනඟ ඉතාමත් සුළුයි. மிகவும் குறைவாக இருக்கிறார். ඉතාමත් අඩු සංඛ්‍යාවක්. அவர் சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் குறைவுதான். ඒ නිසා උන්වහන්සේ ශබ්දයට ඇහුම්කන් දී ඒ අනුව කීකරවි වැඩ ජීවත් වෙන සෙනඟ ඉතාමත් අඩුයි. நான் காலையில் என்னுடைய மகன் சின்ன பையன் ஏட்ரியனை நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ඉතින් උදෑසන මොහොතේදී පාස එතුමාගේ බාල පුත්‍රයාව කතා කරා. மகன் வா ரெடி ஆயிடலாம் வான்னு சொல்லிட்டு இருந்தேன். ලෑස්තිලා එන්නම් කියලා කිව්වා. சர்ச்சுக்கு போனோம். සභාවට යන්න ඕන. ஒரு வாட்டி கூப்பிட்டேன். පළවෙනි වතර මම කතා කරා. அமைதியா இருந்தாரு.
සබ්දයක් නැහැ. அப்புறம் வந்தாரு போறாரு. நான் சொல்லுகிற காதுல விழுதா, நான் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. නමුත් යනවා එනවා ඊට පස්සේ නැගිටලා නමුත් මම යමක් කතා කරනවා නමුත් ඒකට හරියාකාර හැවුම්කන් දුන්නේ ඔහුගේ පාඩුවේ කටයුතු කරමින් සිටිනවා. அப்ப அப்பாவை நான் என்ன பண்ணோம்? එහෙනම් පියෙක් ඇටියට මම කුමද කරන්න ඕන? அப்பாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ඔබ පියෙක් ඇටියට ඔබ මොනවද කරන්නේ? சொல்லே இருக்கிறீங்க. කියනවා නැවත சர்ச்சுக்கு டைம் ஆகுது. සභාවට යන්න වෙලාව හරි. பிள்ளைங்க சொல்லே இருந்தாலும் காதுல விழுது, ஆனா அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ඒ ශබ්දය යනවා නමුත් ඒකට උන් හැවුම්කන් දීමක් දකින්න නැහැ. என்ன பண்ணுவீங்க? එහෙනම් කුමක් ඔබ කරාවිද? உண்மையா சொல்லுங்க. ඇත්තම කියන්න. මේ සභාවනිස කියනවා ඇත්ත කියන්න. அம்மாங்க கூட சொல்லலாம். sorry. அம்மாங்களும் சொல்லலாம். මව්වරුත් කියන්න පුළුවන් ඔබ නම් කුමක්ද කරන්නේ? என்ன பண்ணுவோம்? කුමක් කරන්නේද? எதுவும் பண்ண மாட்டீங்களா? මුකුත්ම කරන්නේ නැද්ද ඔබ? பாஸ்டர் ரொம்ப நல்ல சபை பாஸ்டர். යාපත් සභාව. எதுவும் பண்ண மாட்டீங்களா? කිසිවක් කරන්නේ නැද්ද ඔබ? என்ன பண்ணுவீங்க? කුමක් ඔබ කරාවිද? சத்தம் தாஸ்தியாகும். ටිකක් ඔබේ ශබ්දය වැඩි වෙයි. நான் சொல்லேக்கிறேன் கேட்க மாட்டேன்ற. මම කියමින් සිටිනවා ඔබ හැවුම්කන් දෙන්නෙම නැහැ කියලා කියයි ශබ්ද කරලා. சொல்லுவோமா இல்லையா? සැරට කතා කරන්නේ නැද්ද? அப்படியும் கேட்கலாம், என்ன பண்ணுவோம்? එහෙමත් හැවුම්කන් දෙන්නේ නැත්තම් பைபிள் சொல்லுகிறது, බයිබලයේ පවසනවා சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது කුඩා දරුවන් නම් குச்சி எடுத்து அடிச்சா தப்பே இல்ல. වේවලාරම් පාර ගැසුවට වරදක් නැහැ කියලා ප්‍රකාශ කරනවා. சொல்லுதா இல்லையா பைபிள்? එසේ පවසන්නේ නැද්ද? දේව වචනය. ஆமென். ආමේන්. ஆமா, தப்பில்ல. වැරදි නෑ. ஏன்னா பிள்ளைங்களை வளர்க்கணும், මොකද දරුවන් අරි විදිහට මඟ පෙන්වන්න ඕන. அந்த பொறுப்பு என்கிட்ட இருக்கு. ඒ වගකීම මා තුළ තිබෙනවා. அதனால என் பிள்ளை அடிக்கல. නමුත් මම ගැව්වේ නෑ. நான் அவனுடைய அட்டென்ஷன் எப்படி சொன்னா என்ன பண்ணா வரும்னு தெரியும் எனக்கு. அதை நான் பண்ணேன், அவன் அட்டென்ஷன் கிடைச்சது. ඒ නිසා මම ඔහුගේ අවධානය ඇද ගන්නව පිණිස ඌව යටත් කරගන්නසේ මම කුමක් කරන්න ඕනේද කියලා මම දන්නවා. ඒක මම කරා. ඒක හරි ගියා. நம்ம கிட்ட கூட தேவன் பேசினே இருப்பாரு. ඒ වගේ අප සමග දෙනසේ කතා කරමින් ඉන්නවා. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா, උන්වහන්සේ ශබ්දයට හැවුම්කන් දෙන්නේ නැත්තම් நம்ம அட்டென்ஷன் எப்படி அவருக்கு கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். අපේ අවධානය අපේ යොමුව කොහොමද ගන්න ඕනේ කියන එක එයා දන්නවා. அது சம்டைம்ஸ் ரொம்ப வேதனையா இருக்கலாம் கூட. சில நேரத்தில் அது வேதனையா கூட மாறிடலாம். සමහරට ඒක වේදනා සහිත දෙයක්වත් වෙන්න පුළුවන් අපිට. தேவனுக்கு நீங்க வேதனையாவனாலும் அது சில நேரத்தில் அவர் அனுமதிப்பார். ஏன்னா அவரை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ඒක වේදනා සහිත දෙයක් වුණා සමහරට දෙවියන්සේ ඒක අනුමත කරන මන්ද දෙවියන්සට ඕනකම තිබෙනවා උන්වහන්සේට ඔබගේ යොමුව ඇති කරන්නට. ஒன்னு சொல்லிட்டு பாஸ்டர் விக்டர் அவங்க உங்களை வாழ்த்தும்படியாக நான் அழைக்க விரும்புகிறேன். එනිසාම යමක් කියලා ඊට පස්සේ පාස්ටර් වික්ටර් එතුමාව කතා කරන්න කැමති ඔබට යමක් කතා කරන්න පිණිස. நீங்க எல்லாம் யோசித்து பார்க்கணும். ඔබ හැමෝම මේ ගැන කල්පනා කර යුතුයි. சில நேரங்களில் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது காலையில සමහර විට ඔබ උදෑසනම සභාවට එන මොහොතේදී அந்த வாரத்துல உங்களுக்கு குடும்பத்துல கஷ்டமோ வேதனையோ கவலையோ இருந்தா සමහරට ඒ සුමාන මුළුල්ලේම ඔබට වේදනාව දුක ඒ වගේ යම් ප්‍රශ්න ගැටලු තිබෙනවා නම් ஒரு பாரத்தோடு சபைக்கு வருவோம். සමහරට ඒ බරක් ඇතුව ඔබ එනවා සභාවට. ஏசப்பா என்னோடு பேசும், ජේසුස් සමිදානනේ මා සමග කතා කරනවා. என்னோடு இடைப்படும், මා සමග ගනුදෙනු කරන්න. சீக்கிரம் போய் உட்கார்ந்துடலாம். ඉක්මනට කියලා වාඩි වෙන්න ඕන. தேவ சத்தம் நம்மளுக்கு தேவன் நம்மோடு பேசுவாரா දෙවෙනා සබසම කතා කරාවිද? அப்படின்னு எதிர்பார்ப்போடு வருவோம். ඒ ආකාරයෙන් බලාපොරොත්තු ඇතුව පෙමිනෙනවා නේද? எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நினைச்சிங்க. හැම දෙයක්ම හොඳට තියෙනවා කියලා කියන්න. எப்போனா போலாம், කීයටද ඉවර වෙලා යන්න පුළුවන් ගෙදරට? போவாது கூட நின்றுடலாம். சபைக்கு போலாம், இல்ல போவாமையிலும் நின்றுடலாம். සමහරට සබට යන්න පුළුවන් නැත්නම් යන්න නැතුව තින්න පුළුවන් කියන අදහසක් එනවා. சரி, சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டா கூட හරි සබට වෙලා වාඩි වුණා. அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது අනිශ්චලව වාඩිලා සිටිනවා. அப்படி இருப்போம். ඕම ඉන්නවා. இதை யார் பார்க்கறாரு? මේ කවුද දකින්නේ? தேவன் பார்க்கறாரு. දෙවියන්වහන්සේ දකින්නවා. இப்போ நீங்க அவர்கிட்ட அட்டென்ஷன் கொடுக்கணும்னா ඉතින් ඔබගේ යොමුව ගන්න ඕන නම් எதை செஞ்சா உங்களுக்கு அவரை நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க நெருங்கி இருப்பீங்கன்னு தெரிஞ்சா அதை நிச்சயமா செய்வாரு. ඉතින් උන්වහන්සේ ලං වෙනට කුමක් කරන්න ඕනද කියලා උන්වහන්සේ දන්නවා. ඉතින් ඒ දේ අනිවාර්යෙන් උන්වහන්සේ කරනවා. நறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட இருதயம். කැඩෙනා විදුනව සිත්. நறுங்குண்ட ஆவியும் நொறுங்குண்ட இருதயத்தையும் கர்த்தர் அதை விரும்புகிறார். එනිසා සිත් කැඩෙනා තලනා බිඳුනා වූ ඒ හදවතට උන්වහන්සේ කැමති. இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். මේක අපි සිතා ගන්න ඕන. பாஸ்டர் விக்டர் ஆப்ரஹாம் அவர்களை நான் முன்னே அழைக்கிறேன். පාස්ටර් වික්ටර් එතුමාව අපි ඉදිරියට කැඳවනවා. உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லும்படியாக நான் ඔබට සුභාසිංසනය කියන පිණිස. Praise the Lord. Praise the Lord.
உங்களை முதன்முறையாக நான் பார்க்கிறேன். ඔබ පළවෙනි වතාවටයි මම මේ දකින්නේ. ஆனாலும் கூட உங்கள் போதகர் மூலியமாக உங்களை ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறேன். නමුත් ඔබගේ පාලකතුමා තුලින් ඔබව මම දැකලා තිබෙනවා. As the shepherd, so will be the flock. மேய்ப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் மந்தை இருக்கும். ඒ නිසා ඉන්දියාවේ කෙසේද එසේමයි බැටළුව තින්නේ. ஆகவே நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதை போதகரை பார்த்து சீனியர் பாஸ்டரை பார்த்து நான் அறிந்து ඒ கொண்டேன். නිසා ඔබගේ වැඩිමල් පාලකතුමාව දැක්කුවම අපි දැනගන්න පුළුවන් ඔබ කොහොමද කියන එක. இந்த நாளில் உங்களை பார்க்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ඔබ දැකීම පිණිස දුන්නා මේ අවස්ථාව නිසා දෙවනස ස්තුති කරනවා. சரி, வேதத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க போகிறோம் என்பதை குறித்து ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ නිසා මේ බයිබල් අනුකූල අපි කොහොමද ඉන්න ඕන කොහොමද අපි දැන් සිටින්නේ කියන එක නම එක වචනයකින් විග්‍රහ කරන්න යනවා. அந்த வசனத்தை உங்களுக்கு படித்துவிட்டு உங்களை வாழ்த்தும்படியாக விரும்புகிறேன். එසේ මේ වචනේ අදහසක් ඔබට ඉදිරිපත් කළා ඊට පස්සේ ඔබට මම සුභාසිංසනය ගෙනෙන්න යනවා. 1 John 3rd chapter. පළවෙනි යොහාන් තුන්වෙනි පරිච්ඡේදය. Dear friends, we are God's children now. பிரியமானவர்களே, இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். දැන් අපි දෙවියන්වහන්සේගේ දරුවයට සිටිනවා. இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. අනාගතයේ අපි කෙසේ සිටීමද කියලා තාම තිළිතර වුණේ නැහැ. இப்பொழுது என்னவா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம். දැන් අපි කොහොමද ඉන්නේ? මින් පස්සේ අපි කොහොමද ඉන්න යන්නේ? இங்கே இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். දැන් අපි දෙවියන්වහන්සේ දරුවෝ ඇඩියට සිටින යනවා. இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. මතු කාලයේදී අපි කොයි ආකාර ඉන්න යනවද කියන එක තාම විතර වුණේ නැහැ. தொடர்ச்சியாக வசனம் சொல்லுகிறது. මේ දීර්ඝ වචනේ කියනකොට ප්‍රකාශ වෙනවා. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது උන්වහන්සේ අපිට එළදර වෙන அவர் මොහොතේදී இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் උන්වහන්සේ ඉන්න ආකාරයෙන්ම අපි උන්වහන්සේ දකින බැවින් அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். උන්වහන්සේට සමානව අපි සිටින්නේමයි අපි දැනග සිටිනවා. இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொண்டால் මේ වචනය තුල තිබෙන ජඹරත්වය අපි දැනගත්තා නම් கர்த்தர் நம்மை எப்படிப்பட்ட வாஞ்சியை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். උන්වහන්සේ අපේ කෙරේ කොච්චර ආසාවක් ස්ථානයක් දී තිබෙනවද කියන එක අපි වටහා ගන්න පුළුවන්. First question, පළවෙනි ප්‍රශ්නය Bible says now we are children of God. දැන් බයිබලයේ ප්‍රකාශ කරන දැන් අපි දේ දරුවෝ. அந்த question நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? එනිසා ඒ ප්‍රශ්නෙට අපි උත්තර දෙන්න යනවා. So நான் இப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனா? දැන් මම දෙවියන්වහන්සේ දරුවෙක්. அப்படி இருந்தால் එහෙම සිටිනේ නම් பின்னாலே எப்படி இருப்பேன் என்பதையும் வசனம் நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. එනිසා මින් මතර කෙසේද ඉන්න යන්නේ කියන එක අපිට වචනය අපිට ඒ ගැන විග්‍රහ කරනවා. கர்த்தர் வரும் பொழுது උන්වහන්සේ පැමිණෙන කල්හි அவர் இருக்கிற வண்ணமாக උන්වහන්සේ ඉන්නේ ආකාරයෙන්ම it's a glorious assurance. ඒ කියන්නේ මහිමාන්විත ක්‍රියාවක්. கர்த்தரை நாம் தரிசிக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிப்போம். අපි ස්වනාංශව බැහැ දකින්නේ අවස්ථාවේදී උන්වහන්සේ කෙසේද සිටින්නේ එසේමයි අපි උන්වහන්සේ දකින්න යන්නේ. அப்படி என்று சொன்னால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தரிசிக்கும் பொழுது நாம் ஒரு குட்டி குட்டி ஜீசஸா இருப்போம். ඒ නිසා යේසුස් වහන්සේ අපි දකින මොකද අපිත් කුඩා ජීසස් ඇටියට ඉන්න යන්නේ. යේසුස් වහන්සේට ඉන්න යනවා. That needs a lot of transformation in our life. ඒ නිසා උන්වහන්සේ වගේම අපේ ජීවිතේ පරිවර්තනය වෙන්න යනවා. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ඒක තමයි උන්වහන්සේ දැන් අපේ ජීවිතේ කරමින් පවතින්නේ. இந்த transformation, இந்த மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம். සමහරට මේ වෙනස් වීම බාහිරව දැන් අපිට නොපෙනෙන්න පුළුවන්. ஆனால் ஒரு மாற்றம் நமக்குள்ள நடந்து கொண்டே இருக்கிறது. නමුත් අභ්‍යන්තර අප තුළ යම් වෙනසක් ඇති වෙමින් පවතිනවා. அது எப்போ தெரியும்? කවදද ඒක අපි දකින්නේ? ஆண்டவர் வெளிப்படும் பொழுது ස්වනාහසිරතේ මොහොතේ நாம் அவரை தரிசிக்கும் பொழுது අපි ඒ ආකාරයෙන් උන්වහන්සේ දකින්න යන මොහොතේ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். උන්වහන්සේ කොහොමද ඉන්නේ? ඒ Amen. විදිහට අපිත් ඉන්නේ අපි දකින්න යනවා. ஆமென். ආමේන්. Praise the Lord. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, oh taste and see that the Lord is good. ඒ නිසා උන්වහන්සේගේ මහිමය ඔබ රස විඳින්න යනවා. So நான் நம்புகிறேன் நாம் எல்லாரும் கர்த்தரை ருசி பார்த்து இருக்கிறோம். ඒ නිසා අපි විශ්වාස කරන අපි හැමෝම ස්වනාහසේ රස විඳින්න සිටිනවා. ஒரு ஆப்பிளை பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ඒ නිසා යම් ඇපල් ගෙඩියක් බලලා මේක හොඳයි කියලා කොහොමද කියන්න පුළුවන්? ருசி பார்த்தா தான் தெரியும். ඒක හපලා කාලා රස විඳ තමයි දන්නේ ඒක කොහොමද கர்த்தர் කියන්නේ. நல்லவர் என்று எப்படி தெரியும்? ස්වනාහසේ යහපතව කෙසේද දන්නේ? கர்த்தர் ருசி பார்த்தால் தெரியும். උන්වහන්සේ රස විඳුවත් දන්නවා. ஆகவே அவரை ருசி பார்க்கிற பல அனுபவங்களுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு ඒ செல்லுகிறார். නිසා උන්වහන්සේ රස විඳීම යම් අත්දැකීම් ලබමින් යම් කර්තව්‍ය තුළ උන්වහන්සේ ගෙන යනවා. So இப்ப நான் தைரியமா சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர். නිසා අපි ධෛර්යමත් කියන බලන් ස්වනාහසේ යහපත්. என்னோட கூட சேர்ந்து சொல்வீங்களா? மாசமா Lord is කියන්න. good. යා- ஆண்டவர் යේසුස් நல்லவர். යහපත්. යේසුස් යහපත්. கர்த்தர் என் வாழ்க்கை நல்லவர். යේසුස් වහන්සේ මාගේ ජීවිතය යහපත්. கர்த்தர் நல்லவர். ස්වනාහසේ යහපත්. The Lord is good. ස්වනාහසේ The යහපත්. Lord is good. ස්වනාහසේ The යහපත්. Lord is good. ස්වනාහසේ යහපත්.
I have tasted and seen that. நான் ருசி பார்த்து இருக்கிறேன். මම ඒක රස විඳලා තිබෙනවා. இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் எல்லாரும் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. එනිසා තවදුරටත් මේ අත්දැකීම් ඉදිරියට යන්න දෙනස අපිට කරුණාව இந்த දෙත්වා. அருமையான சபைக்காக அருமையான போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். එනිසා මේ යහපත් සභාව වගේ යහපත් පාලකතුමා පවුල දෙසම ස්තුති කරනවා. வரும்பொழுது பாஸ்டர் கார்டன் அவர் சொல்லி கொண்டு வந்தார்கள். එනිසා මග එනකොට ඒ ගැන සම්බන්ධ කතා කරා. இந்த போதகர் 40-45 வருஷங்களாக கர்த்தருடைய வசனத்திலே ஜனங்களை வளர்க்கிறதான போதகர். මේ පාලකතුමා අවුරුදු 40 සෝනාසික වචන තුල ජනතාව මග පෙනෙන උඩනගන කෙනෙක්. ஆகவே இந்த போதகருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். පාලකතුමා උසයි ස්තුති දෙවිනාසට. சபை விசுவாசிகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். සභාව හැදලා තුන නිසා සෝනස ස්තුති වේවා. உங்களை பார்க்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඔබ දැකීමට දුන්නා අවස්ථාන නිසා ස්තුති කරනවා මම. கர்த்தர் உங்களை மேலும் ஆசீர்வதித்து அவரை போல கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. වඩ වඩාත් ඔබ ආශිර්වාද කළ උන්වහන්සේ පැමිණි දවසේ උන්වහන්සේ මෙන් වෙනස් කරත්වා. May God bless you. වෙනස ඔබට ආශිර්වාද කරත්වා. Amen. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். සුනහන්සේ යහපත්. ආමේන්. எங்களை காட்டிலும் பாஸ்டர் உங்களுக்கு தான் ரொம்ப இன்னைக்கு வேலை. ආගේ පාස්ටර් තමයි ගොඩාක් වැඩ පරිවර්තනය කරන පිණිස பிரேக் இல்லாம பண்ண வேண்டியதா இருக்கும் அவருக்கு. බ්‍රේක් එකක් නැතුව කරන්න ඕන. கர்த்தர் அவருக்கு பலத்தை கொடுக்கட்டும். සුනහන්ස. ஆமென். ආමේன். எனக்கு என்னுடைய மனைவி என் பிள்ளைங்க வந்திருக்கிறதுனால நான் ஷைனி ஒரு 2 வார்த்தை சொல்லும்படியாக அழைக்கிறேன். அது பிறகு விவிலியனும் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு பிறகு நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கொஞ்ச நேரம் கடந்து එනි සිස්ටර්ට තව ආරාධනා කරනවා පුතාටත් ඊට ආරාධනා කරනවා ඒ අයත් මාසම ගෑලා සිනස යම් පණිවිඩයක් ඔබට දෙන පිණිස. ආමේන්. Praise the Lord. Praise the Lord. Glory to God. දෙවියන් වහන්සේට මහිමය වේවා. It's a joy for me to be here and worship the living God in Sri Lanka. නිසා මේ ලංකා දේශයේ ඔබ ඉදිරියේ සිටගෙන මේ নমස්කාර කිරීම පිළිබඳව මට ඉතාමත් ප්‍රීතියි. It's an added joy to come here with my parents and my children. ඒ වගේ එතුමියගේ දෙමව්පිය දරුවන් මේ ස්ථාන තුළ එතුමියස්ම සිටීම ගැන එතුම සන්තෝෂ වෙනවා. In Psalms chapter 4 verse 7, ඒ නිසා ගීතාවලියේ පරිච්ඡේද 4 8 වෙනි පදය the psalmist says, වචනය කියනවා He has put more joy in my heart than when the wine and grapes abound. ඒ නිසා මුද්‍රික පානටත් වඩා ඉතාමත් මහත් ප්‍රීතියක් සුනාසුල මට තිබෙනවායි කියා. How many of us can say that this morning? නිසා මේ උදෑසන මොහොතේදී The Lord has put more joy in my heart when wine and grapes abound. ඒ නිසා මේ උදෑසන මොහොතේ සුනාසෙ මහතුල මහත් ප්‍රීතිය තමා තිබෙනවා වයින් වලට වඩා මහත් ප්‍රීතියක් ඇති වෙන පිණිස. You all don't look joyful. නිසා ඔබ දැකීම ඉතාමත් ඔබ ප්‍රීතියෙන් සිටින එක දකින්න පුළුවන්. So when situations in the world, everything around us is full of troubles and calamities. ඒ නිසා මේ ලෝකෙ මුළුල්ලේ හැම මනුෂ්‍යයන් මැදම නිතරම ප්‍රශ්න ගැටලු සාගත පිරී තිබෙනවා. When things are good, we may be happy. ඒ නිසා සමහර කර්තව්‍යයන් යහපත තිබෙනකොට අපිට ප්‍රීතියක් ඇති වෙනවා. When situation goes bad, we may become sad. ඒ නිසා සමහරට වාතාවරණ වෙනස් වෙන මොහොතේදී දුකටපත් වෙන මොහොතේදී අපි අද තුලත් දුක පිරෙනවා. But the joy in us, the joy of the Lord in us will increase when the situation turn around. ඒ නිසා සුනහන්සේ අපිට උන්වහන්සේගේ ප්‍රීතිය තිබෙන නිසා අපේ වාතාවරණය වෙනස් වෙනවා. Bad situation, we become sad. ඒ නිසා නපුරු වාතාවරණය අපිට දුක ඇති කරනවා. But the one who trusts in the Lord, නමුත් සුනහන්සේ තියෙන ප්‍රීතිය when the situations are bad, සමහරට සුනහන්සේලා අපි යනකොට වාතාවරණ වැරදි. the joy in us will increase. නමුත් අප තුළ ඒ උන්වහන්සේට තියෙන ප්‍රීතිය වැඩි වෙනවා. Because the joy of the Lord is our strength. ඒ නිසා මක්ද කිව්වොත් ප්‍රීතිය උපදවන ස්වයන් වහන්සේ අපගේ බලය සමග අප සමග සිටිනවා. Amen. ආමේන්. In these last days, අන්තිම දවස්වල God is at work. දෙවියන් වහන්සේ අප සමග It's all about His story. sorry දැක්කද බඩ எல்லாமே தேவனுக்குரிய காரியம். දෙවියන් වහන්සේගේ කාරණා හැම දෙයක්ම Everything is about Him. එනිසා හැම දෙයක්ම යා සම්බන්ධවයි. God has put you all in Sri Lanka for Him. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඔබ ලංකාව තබා තිබෙන්නේ උන්වහන්සේ දෙසා. God has put us back in India for Him. ඒ නිසා අපෝ ඉන්දියාවේ තබා තිබෙන්නේ උන්වහන්සේ දෙසා. A man of God says like this, දේව මනුෂ්‍ය මේ ආකාරයෙන් ප්‍රකාශ කරා. when God is at work, join hands with Him. ඒ නිසා දෙවියන් වහන්සේ සමග අපි අත්වල බැඳ ගන්න ඕන. I pray the Calvary Church, as you all are doing, ඒ
ඒ නිසා මම කල්වාරි සභාව දෙසම යාත්නාව යෙදී සිටිනවා. We will all join hands with him when God is at work ඒ නිසා අපි අවමම අත්වල බැඳ ගන්නවා දෙවියන් වහන්සේ කර්තව්‍ය අපි ආරා ඉෂ්ට වෙන පිණිස. and fulfill his great commission. ඒ නිසා ඒක දෙවියන් වහන්සේගේ මහත් ආඥාවක්. God bless you all. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරත්වා. Amen. ස්තුතියි. Praise the Lord. Praise the Lord. First off, I would like to thank everyone for welcoming us this morning. ඒ නිසා sorry back. For welcoming us this morning. මේ උදෑසන මොහොතේ පතමින් ආරාධනා කරනවා. I would like thank you for inviting us to this church. ඉතින් මේ සභාවකට අපි ආරාධනා කිරීම සම්බන්ධව ස්තුතිවන්ත වෙනවා. This is my second time coming here. මේක මගේ දෙවෙනි වතාවයි ලංකාවට පැමිණීම. Last time I had come with my parents, but this time my grandparents have also joined. පසුගිය කාලේ මම පැමිණියේ මගේ දෙමව්පිය සමග මේ පාර මගේ මුතුන් මිත සාතසියත් එක්ක මම ඇවිල්ලා ඉන්නවා. I would like to share a few words from යම් වචන සල්පයක් ඔය සමග බෙදාගෙන මම කැමතියි. from the book Daniel chapter 1. Daniel chapter 1 පළවෙනි පරිච්ඡේදය. In verse 8 it says, but Daniel resolved that he would not defile himself with the king's food or with the wine that he drank. වචනේ පොඩ්ඩක් කියන්න. 1:8. verse Daniel chapter 1 verse 8. 8. 8 එකේ 8. Now in this situation Daniel was taken to Babylon. එනිසා බැබිලෝන් දේශයේ මෙවැනි වාතාවරණ තුල දානියල් සහ ඔවුන්ගේ කණ්ඩායම මුහුණ දුන්නා. He was forced to eat the king's meal. එනිසා ඔවුන් රජවරුන්ගේ ආහාරය ඔවුන් ප්‍රතික්ෂේප කරමින් But Daniel knew that it was against the law of Moses. ඒ නිසා දානියල් දන්නවා දේව වචන අනුව නීති අනුකූල ඒක වළකිය යුතුයි. So Daniel resolved that he will not defile himself. ඒ නිසා ඔවුන් තීරණය කරගත්තා ඒ ආහාර අනුභව නොකරම සිටීම සම්බන්ධව. Times have changed in the now. ඒ වාතාවරණ වෙනස් වුණා. There's a lot of temptations, a lot of things that can lead us away from Christ. ඒ නිසා සමහර දේවල් අපේ ස්වභාවයෙන් හැත් කර යුතුයි කරන්න වෙනවා. But we as children of God should be strong in our faith නමුත් ඒ බඳු වාතාවරණ කුමක් ආවත් සුනාසගේ දරුවෙට අපි ස්ථිරව පවතින්න ඕන. and not defile ourselves from the earth. සමහරට ආර්ථික පැත්තේ We should keep ourselves pure අපේ ජීවිතයේ මොන වාතාවරණද අපේ ජීවිතය පවිත්‍රව තබා ගන්න ඕන. and say no to the world's temptations. ඒ නිසා අපි පරීක්ෂාවට අසු කරන කාරණාවල වැළකී සිටිය යුතුයි. I would like to end it with saying that we should stay strong and firm in Christ. ඒ නිසා ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අපි වර්ධනය කරන අපි ශක්තිමත්ව ඉන්න සිටීම වැදගත්. Thank you. ඔබට ස්තුතියි. Praise the Lord. Amen. දෙවියන්ගේ ප්‍රශංසාව වේවා. I'm so blessed that God has richly blessed me with a wonderful family. ඒ නිසා යහ පවුලක් තුලින් දෙවියන්ගේ ඇත්තටම මම දකිනවා මාව ආශිර්වාද කර සිටිනවා. And I would appreciate your prayers. I need your prayers for us. I know you all are praying for us. Please continue to pray. We are very thankful for that. ඒ නිසා ඔබගේ යහත්නා කාල තුල විශේෂ අපගෙන අපි පවුලගෙන සේවයන්ගෙන විශේෂ අපගෙන යහත්නා කරන්නට. We as a family we want to serve the Lord till our last breath on this earth. ඒ නිසා අපි පවුල We wanted to serve the Lord till our last breath. ඒ නිසා අපේ ජීවන උස්මේ අවසාන වෙනතුරු අපි පවුලකට දෙවනාන්සර අපි සේවය කරනවා. Amen. 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 So you want me to speak Tamil? நாம் தேவனுடைய வார்த்தையை இப்ப கேட்க நாம் ஆயத்தமாகலாம். අපි දෙවනාන්සේගේ වචනේ ඇසීමට අපි සූදානම් වෙමු. நான் உங்களுக்கு முன்பதாக சொன்னேன் சபையினுடைய தேவன் சபையை ஸ்தாபித்ததற்கான முக்கியமான காரணங்கள் 2 என்று.
පෙර මම ඔබට කියා සිටියා සොනා සභාව ස්ථාපිත කිරීමට අරමුණු දෙකක් තියෙනවා අරමුණු දෙකයි. சபை உலகத்தின் மேல் கர்த்தர் படைத்ததான உருவாக்கினதான நோக்கமே அவருக்காக ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக, இந்த சபைக்காக அவர் எல்லாவற்றையும் செய்யும்படியாக செய்து முடித்து இந்த சபையை உருவாக்கினார். ඒ නිසා උන්වහන්සේ මේ ලෝක තුල සභාවක් බිහි කරන මිස ඒ උදෙසා කර යුතු සියලු කර්තව්‍යයන් කරලා උන්වහන්සේ අමා කරා. சபையில் மனிதனை யார் என்பது காண்பிக்கிறதற்காக அல்ல, கிறிஸ்து யார் என்பதை காண்பிக்கிறதற்காக சபை இருக்கிறது. සභාව තියෙන්නේ මිනිස්සයා කවුරුන්දයි කියන එක පෙන්වන්න නෙමෙයි, ක්‍රිස්තුස් වහන්සේ කවුරුදයි ලෝකෙට ප්‍රකාශ වෙන පිණිස සභාව උන්වහන්සේ ඇති කර තිබෙන්නේ. சபையில் மனிதனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதான இடம் அல்ல, சபையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற இடம். මිනිස්යන්ගේ සැලැස්ම ඉෂ්ට කර ගැනීම පිණිස සභාව නොවේ, දේව කැමැත්ත ඉෂ්ට කරන පිණිස සභාව බිහි කර තිබෙන්නේ. சபையில் மனிதனை புகழுகிற இடம் அல்ல, சபையில் கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவாதி தேவனை போற்றி புகழுகிற இடம். සභාව කියන්නේ මිනිස්සුක ප්‍රශංසා කිරීමේ ස්ථාන නෙවෙයි, රජවරුන්ගේ රජවරුන් දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කිරීමේ ස්ථානයක්. சபையில் மனிதர்களுக்குள்ளாக நான் நீ என்று பேசுகிறதான நேரங்களிலே அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை, தேவன் யார் என்பதை பேச கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். සභාව තුළ එකිනෙක අතර මම ලොකුයි මුළුව පොඩි කියලා ඒ වගේ කතා කරන තර්ක කිරීම ස්ථාන නෙමෙයි, දෙවියන් වහන්සේ ගැන කතා කිරීම වැදගත්. இந்த கடைசி நாட்களிலே உலகம் எங்கிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. මේ අවසාන කාලවක තුළ මුළුල්ලේම ප්‍රශ්න ගැටලු පීඩා පවතිනවා. ஒரு மாபெரும் மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. මහත් වෙනස් වීම ඇති වෙමින් පවතින මේ ලෝකයේ දැන් உலகத்தினுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. එසා මේ ලෝකයේ දැන් පවතින වාහන හැම දෙයක්ම පෙර කාලට වඩා මහත් වෙනසක් ඇතුව දැන් ක්‍රියා වෙනවා. உலக தலைவர்கள், ஒவ்வொரு தேசத்தினுடைய பெரிய தலைவர்கள் எல்லோருமே குழப்பத்திலும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு பயத்திலும் ஒரு கேள்விக்குள்ளாகவும் இருக்கிற நேரம் இது. ලෝකයේ වෙන රටවල නායකයන් පවා දැන් කුමක්ද සිදුවෙයිද මොනවා නිතරට වෙන්න යනවද කියලා දන්නේ නැතෝ අවුල් සාගතව පෙනී සිටිනවා. உலகவுடைய எக்கானமி எப்படி இருக்கும் என்று யோசித்து கூட பார்க்க முடியாத அளவில் இப்படித்தான் இருக்கும் என்று தெளிவாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ලෝකෙ තියෙන දැන් ආර්ථික තත්ත්වයන් වෙනස් වෙනවා වගේ කෙසේ තිබෙද මින් මතර මොනවා වෙන්න යනද ආර්ථිකය කියන ආකාරයෙන් තමයි උන්ට ඉතා ගන්න බැරි ස්ථාවර තුල දැන් ඔව් සිටිනවා. இந்த நாட்களிலே இந்த உலகத்தின் சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது எதை இந்த உலகத்தில் செய்தால் நாம் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், செழிப்பாக இருக்க முடியும் என்று ஜனங்கள் அலைந்து அதுக்காக தேடி அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். අපේ ජීවිතයේ සස්සිකරන සාර්ථක වන පිණිස මොනවා කරද්ද ඒක කරන්න පුළුවන් කියලා ඔබම හැමතැනම ඇවිදෙමින් කරුණු සොයමින් සිටිනවා. உலகம் முழுதுமாக குழப்பமாக இருக்கிற நேரத்தில் මෙලොව මුළුල්ලේ මිනිස්සු කැළඹිලි සාගත සිටින අවස්ථාවේදී குழப்பமாக இருக்கக்கூடாத இருக்க தேவையில்லாத ஒரு ஸ்தாபனம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது சபையாகவே இருக்கும். කැළඹෙන්න අවශ්‍ය නැති කැළඹිලක් නැති කැළඹෙන්නම අවශ්‍යතාවයකුත් නැති ස්ථානයක් තිබේ නම් ඒක සභාවයි. சபை குழப்பத்திற்குள் இல்லை. සභාව කැළඹිල්ලෙන් පිරිච්ච ස්ථානයක් වෙන්න බෑ. சபையிலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. සභාවේ බලාපොරොත්තු නැතුව ඉන්න බෑ. கர்த்தர் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ අපිට බලාපොරොත්තු තබා තිබෙනවා. தேவன் நமக்கு அவருடைய தெளிவான திட்டத்தை, வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ඒස උන්වහන්සේගේ පැහැදිලි අදහස් අරමුණු ඉලක්කයන් ගැන බයිබලයෙන් අපිට දී තිබෙනවා. நமக்கு நேற்று, இன்றைக்கு, நாளை என்ன நடந்தது, என்ன நடக்கும் என்று தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒස පසුගිය කාලේ මොනවා සිදුණා, දැන් මොනවා සිදු වෙනවද, මින් මත්තර මොනවා සිදු වෙයිදෝ කියන එක හැම දෙයක් ගැන විස්තරාත්මකව සඳහන් වී තිබෙනවා. நாம் குழப்பத்தின் பிள்ளைகள் அல்ல, ඒ නිසා අපි කැළඹිලි සාගතව සිටීමට එබඳු දරුවෝ නෙවෙයි. நம்பிக்கையற்றவர்களாக அல்ல, බලාපොරොත්තු නැති අය ඇටියට ඉන්න බෑ. எதிர்காலம் என்னவென்று அறியாதவர்களும் அல்ல. මොනවා වෙනවද ඔක දන්නේ නැතුව අපි ඒ වගේ ඉන්න සෙනෙකුත් නෙවෙයි. இந்த உலகத்தில் எது எப்படி நடந்தாலும்
මේ ලෝකේ මොනවා මොන කාරණා කොයි ආකාර நமக்கு සිදුවත් ஒரு நம்பிக்கை இருக்கிறது. නමුත් අපිට බලාපොරොත්තු තිබෙනවා. நம் தேவன் நமக்காக வரப்போகிறார். නම් අපේ ස්වයන් වහන්සේ අපි සුදුසු நாம் ඉන්න යනවා. நித்தியத்தில் நாம் போய் சேர අපි போகிறோம். සදාකාලික ජීවිතයට ඇතුළු වෙන්න යනවා. நமக்கு என்று நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது. අපිට සදාකාලික ජීවිතය තබා තිබෙනවා. அந்த நித்திய ஜீவனுடைய ஆரம்பத்தின் வாழ்க்கையை நாம் இங்க ருசி பார்த்து ඒ கொண்டிருக்கிறோம். සදාකාලික ජීවිතයේ ආරම්භයේ අස්තිවරණයට මේ පොළොතල ඒ වුණ වෙදුවෙන් අපි ජීවත් වෙමින් සිටිනවා. மலைகளே பேர்ந்து போன்றாலும் ඒ කඳු පර්වත පහව ගියොත් நமக்குள்ள இருக்கிறதான நம்பிக்கை ஒரு நாளும் அசையாது. අප තුළ පවතින ඒ ඇදහිල්ල නැත්නම් බලාපොරොත්තුව කිසි කලක පහව නොයන්නේය. ஆமென். ආමේන්. அப்போ இந்த நாளிலே මේ தேவனுடைய දවසේදී வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தேவனுடைய அப்போஸ்தலர் வசனத்தை 1ஆம் அதிகாரம், ක්‍රියාපොතේ Acts, book of Acts, chapter 1. ක්‍රියාපොතේ පළවෙනි පරිච්ඡේදය. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். ක්‍රියාපොතේ පළවෙනි පරිච්ඡේදය இந்த அதிகாரம் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிந்திருக்கிறோம். මේ පදය ගැන දෙවියන්ස් දරුවට පොඳට දන්නවා. இந்த அதிகாரத்தில் முக்கியமாக காரியங்களை நாம் பார்க்கிறது என்னவென்றால், මේ පළවෙනි පරිච්ඡේදය අපි දකින වැදගත්ම කාරණාව இயேசு කුමක්ද කිව්වොත් கிறிஸ்துவானவர் பரத்துக்கு ஏறுகிறதான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு මේ வார்த்தை. ස්ථාන තුළ යේසුස් වහන්සේ නැවත නැගිටලා උන්වහන්සේ ස්වර්ගස්ස වුණා වූ ඒ කාරණා පිළිබඳව දැනුම් දීමක් තිබෙනවා ආරම්භයේදී. இயேசு கிறிஸ்து பிறந்தது, அவர் வாழ்ந்தது, அவர் ஊழியங்களை செய்து, அவர் பாடுகள் அனுபவித்து, அவர் மரித்து உயிரோடு எழுந்ததெல்லாம் 4 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඉතින් උන්වහන්සේගේ උපත, උන්වහන්සේ ජීවිත, උන්වහන්සේ කරපු ආස්කම්, උන්වහන්සේ කුරුසියෙන් පූජා වුණ හැටි, උන්වහන්සේ නැවත නැගිටීම ගැන සම්බන්ධ මේ හැම කාරණාවකම මේ සුභාරංචි පොත අතර තුල සඳහන් වී තිබෙනවා. அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டதும் எழுதப்பட்டிருக்கிறது. ඒ සුරගරාජ උන්වහන්සේ ඔසවා ගන්න ලැබුවයි කියන එක සඳහන් වී තිබෙනවා. ஆனால் இந்த அதிகாரத்தில் නමුත් මේ ක්‍රියාපොතේ පළවෙනි පරිච්ඡේදය තුල இயேசு கிறிஸ்துவான பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற காரியங்கள், நடந்த காரியங்களை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். උන්වහන්සේ ස්වර්ගයට ගන්න ලැබුවන් පසුව සිදුවෙච්ච ඒ මුල් කාරණා සම්බන්ධව මෙතන සඳහන් වී තිබෙනවා. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 2000 வருடங்கள் முன்பதாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். අවුරුදු 1000කට ප්‍රථමයෙන්ම ලෝත් තලයේ උන්වහන්සේ උපත ලැබුවා. அது ஒரு கதை அல்ல, ඒක සාමාන්‍ය කතන්දරයක් නෙවෙයි. அது நடந்த ஒரு சம்பவம். ඒක සිදුවෙනා වූ කාරණාවක්. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பரிசுத்தமான ஒரு பிறப்பு. උන්වහන්සේගේ උපත සුද්ධවන්ත උපතක්. அவருடைய வளர்ச்சி, அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது. උන්වහන්සේ වර්ධනය නිසා උන්වහන්සේ ජීවිත රටාව සුන්දරයි නැත්නම් සුද්ධවන්තයි. அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்களை ஊழியங்களிலே செய்தார். උන්වහන්සේ ජීවිත තුළ ඒ සේවය තුළ බොහෝ ආස්කම් සිදු කරා. அவர் பரலோகத்தின் காரியங்களை உலகத்திற்கு போதித்தார். ස්වර්ග රාජ්‍යයේ රහස් මේ ලෝකයට උන්වහන්සේ ප්‍රකාශ කරා. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவரே இதை சொன்னார். එනිසා මමද මාර්ග ජීවන සත්‍යතාව වෙමි කියලා උන්වහන්සේ මුඛයෙන් ප්‍රකාශ කළ ලෝකෙට. என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு பிதாவின் இடத்தில் போகவே முடியாது என்று சொன்னார். මම හැර කිසි කෙනෙක් ප්‍රජරාට පියාණන්සේ විතර යන්න බැහැ කියලා උන්වහන්සේ ප්‍රකාශ කරා. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டு கல்லறையில் வைத்து 3 நாட்கள் பிறகு உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அவர் வாழ்ந்தார். ඊට පස්සේ උන්වහන්සේ කුරුසිපත් කරලා ඊට පස්සේ උන්වහන්සේ නැවත නැගිටලා අවුරුදු 40 තිස්සේ උන්වහන්සේ පොළොව තල ජීවත් වුණා. 40 நாட்களுக்கு பிறகு அவர் பரத்துக்கு எடுத்துக் ඉතින් கொள்ளப்பட்டார். දවස් 40න් පස්සේ උන්වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයට ඔසවා ගන්න ලැබුවා. இவைகளெல்லாம் நடந்தவைகள். මේ හැම දෙයක්ම සිදුවෙච්ච සිදුවීම් ඉතිහාසය. சத்தியத்திலும் சத்தியம். ඒ හැම දෙයක්ම සත්‍යතාවෙන් සත්‍යතාවය. உண்மையான இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்தார். සැබෑ ගැලවුම්කරු මේ ලෝකයේ උපත ලැබුවා. அவருக்கு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு උන්වහන්සේ ස්වර්ගයට ඔසවගෙන ලැබුවන් පසුව இது ஒரு கற்பனை கதையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். මේකම නිකන් හිතලා මම කියනවා කතන්දරයක් හැටියට. இது நடந்த கதை அல்ல, මේක සිදුවෙච්ච කතාව නෙමෙයි දැන් මම කියන්න යන ஒரு කාරණාව. கற்பனை கதை. මම මේක මගේ සිතේ අදහසකට ප්‍රකාශ කරනවා. இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ඒසන් ස්වර්ගයට ගන්න ලැබුවා. எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு උන්වහන්සේ ගන්න ලැබුවට පසුව பரலோகத்திலே பிதாவானவர் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார். ස්වර්ග රාජ්‍ය පෙන් වහන්සේ උන්වහන්සේ තමගේ පුත්‍ර උසව බලා සිටිනවා. அவர் இயேசு கிறிஸ்துவை கட்டி அணைத்து, පියන් වහන්සේ යේසුස් වහන්සේව වැළඳ ගන්නවා. என் குமாரனே, මාගේ පුත්‍රයා நான் உனக்கு கொடுத்ததான மாபெரும் ஊழியத்தின் காரியத்தை நீ செய்து முடித்தீர் මම ඔබට පැවරුවා මහත් වූ සේවයේ කර්තව්‍ය ඔබ නිමා කරා. என்று சொல்லி அவரை கட்டிப்பிடிக்கிறார். ඒසේ කියා ප්‍රීතියෙන් වැළඳ ගත්තා උන්වහන්සේ. அதோடு கூட பிதா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கிறார், යේසුස් වහන්සේ වෙත උන්වහන්සේ අසනවා. நீ நான் சொன்னதெல்லாம் செய்து முடித்து விட்டீர். ඔව් හැම දෙයක් කරලා නිමා කරමින් இப்பொழுது அந்த ஊழியத்தை யார் இடத்துல நீ ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிற?
ඒ සේවයේ ඉතිරි කොටස කරන පිණිස ඒක කාටද ඔබ බාර දී පැමිණියේ? யார் இந்த ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்வார்கள்? මේ සේවයේ ඉතිරි කර්තව්‍ය කවුරුන්ද දිගටම කරන්නට යන්නේ? நீர் என்னிடத்தில் வந்து விட்டாய். ඔබ මා වෙතට පැමිණියා. பூலோகத்திலே பூமியில யார் இதை செய்வார்கள்? දැන් ලෝකේ කවුද ඒක කරන්න යන්නේ? அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாராம், යේසුස් වහන්සේ පැවසුවලු பிதாவே, පියාණනි நீர் எனக்கு கொடுத்த 12 சீஷர்களை தான் நான் நம்பி அவர்களை வளர்த்து அவர்களிடத்தில் இதை கொடுத்தேன். ඔබ මට දුන්නු ගෝලෙන් 12 දෙනා විශ්වාස කරමින් ඔවුන්ව වර්ධනය කරලා ඔවුන්ට උගන්වලා ඔවුන්ගේ 14 මේක බාර දුන්නා. அவ பிதா இயேசுவின் இடத்தில் சொன்னாராம், වෙනවාස් යේසුස් වහන්සේට කිව්වලු நான் கொடுத்த அந்த 12 பேரும் මම දුන්නා 12 දෙනා. அதில் ஒருவன் ඒකේ உன்னை එක්කෙනෙක් காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு மரித்து போனான். ඔබ පහව දීලා ඔව් සියදි ව්‍යානි කරගත නොවේද? இன்னொருவன் තව කෙනෙක් நீ யார் என்றே தெரியாது என்று உன்னை மறுத்து விட்டான். ඔබ කවුරුන්ද නොදන්නා අය කියා ඔබ ප්‍රතික්ෂේප කරා. இன்னும் மற்றவர்கள் எல்லாம் உன்னை கைது செய்ய வரும் பொழுதே எல்லோரும் உன்னை விட்டு ஓடி போய் விட்டார்கள். අනිත් 10 දෙනා ඔබව සිරබාට ගන්න යන මොහොතේදී ඔක්කොම ඔබ හතරලා දුව ගියා. இவர்களிடத்திலேயா ஒப்பு கொடுத்து வந்தாய்? මේ හැයගේ 14 මේක බාර දුන්නේ. இயேசு கிறிஸ்து சொன்னாராம், ඒ සංසි පැවසුවලු அவங்கள தான் நான் நம்புறேன், ඒ අයම විශ්වාස කරනවා. அவங்க தான் அதை செய்வாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ඒ අය තමයි මේක කරાવી කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. தேவ சபையே, දේව සභාව கர்த்தரை பின்பற்றுகிற எல்லாம் பலசாலிகள் அல்ல. සොනාස අනුගමනය කරන හැම කෙනාම බලවන්තයෝ නෙවෙයි. சொந்த பலத்தினால தேவனை பின்பற்ற எந்த மனிதனாலும் முடியாது. තමන්ගේ සුඛියේ බලය ඇතුව දේව කැමැත්ත දේව රාජ්‍ය කර්තව්‍ය කරන්න කාටවත් පුළුවන් කමක් නැහැ. சொந்த ஞானத்தினாலையும் அறிவினாலையும் தேவனை பின்பற்ற முடியாது. ඒ නිසා තමන්ගේ සුඛිය බුද්ධියෙන් ප්‍රඥාවෙන් දෙවියන් වහන්සේගේ දේ අනුගමනය කරන්න බැරිය. சொந்த பலத்தினாலே தேவனுடைய ஊழியத்தை செய்து முடிக்க முடியாது. තමන්ගේ සුඛිය ශක්තියෙන් සේවය කළ නිමා කරන්න බැරිය. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் මේ ස්ථානයේ අපි දකින මොහොතේදී நாம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். අපි 8 වෙනි පදයේ බලමු. எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம். හැමෝම දන්න වචනයක් තමයි. But you will receive power when the Holy Spirit has come upon you, and you will be my witnesses in Jerusalem, in all Judea and Samaria, and to the ends of the earth. සුදාත්මාංශ ඔබ කෙරේ පැමිණි කලී ඔබ බලලවමින් ඔබ මාගේ සාක්ෂියට යුදෙයා ඒ වගේ අනිකුත් හැම ප්‍රදේශෙම ඔබ මහවුසල මුළුල්ලේම පැතිර ගොස් ක්‍රියා කරන්න යනවා කියලා උන්වහන්සේ පැවසුවා. பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது முன்பதாக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது 12 சீஷர்கள் 11 சீஷர்கள் அங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், மற்றும் சீஷர்கள் மற்றவர்களும் அவரை பின்பற்றினவர்கள் இருக்கும்போது சொல்லுகிறார், நீங்கள் போய் காத்து கொண்டிருங்க, உங்கள் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார், அவர் உங்களுக்கு பலத்தை தருவார், அவர் உங்களுக்கு பலத்தை தரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். එනිසා යේසුස් යන මොහොතේදී ගෝලයන්ට කිව්වා ඔබ බලා රැක සිටින්න. ඒ දවස් ශුද්ධාත්මාංශයේ බලය වගුරුන කල්ලි ඔබ බලය ලැබමින් ඔබ මාගේ ජීවමාන සාක්ෂියට ඔබ ප්‍රකාශ වෙන්න යනවා කියලා උන්වහන්සේ පැවසුවා. இந்த ப்ராசஸ்ல இந்த காரியங்களிலே இந்த காரியத்தில் நடக்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். මේ කාල තුළ මේ සිදුවෙන කාරණා ගැන ඔබට මම ඉදිරිපත් කරන්න. எல்லாம் கவனமாய் கேளுங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், ඒ සංසේ ගෝලෙන් දෙසේ නම් අපේ දෙස බලමින් කියනවා நீங்கள் போய் காத்து கொண்டிருங்கள். ඔබ ගොස් රැක බලා සිටින්න. தேவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது தான் சபை. සාන්වහන්සේ වෙනුවෙන් බලා සිටින එක තමයි සභාව. சபையினுடைய இன்னொரு பிக்சர், இன்னொரு அழகான ஒரு வடிவம் இருக்கும் என்றால் the people who are waiting for the living God. මේ සභාවේ යම්කිසි චිත්‍රයක් තිබෙනවා නම් ඒක තමයි මේ ජීවමාන දෙවියන් වහන්සේ ඔවුන් බලා සිටීම. இன்னொரு காரியத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், තව කාරණා මම කියනවා නම් மணவாட்டியாகிய சபை மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறது தான் சபையினுடைய பிக்சர் ஆக இருக்கிறது. මනමාලි නැමැති මේ සභාව මනමාලු නිසා බලා සිටීම තමයි මේ දර්ශනය නැත්නම් චිත්‍රය. சபை மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். සභාව නැමැති මනාලියට අපි සිටිනවා. மணவாளன் வரப்போகிறார். මනමාල එන්ට යනවා. மணவாளன் வருகிறதான நேரத்தில் நாம் ஆயத்தமாக அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ නිසා මනමාල එන ඒ මොහොත තුළ අපි සූදානම් වෙලා ලස්සන අලංකාරමත් මනමාලිස්ස අපි පෙනී සිටිය යුතුයි. ஆமென். ආමේන්. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லும்போது
என் என் சீஷர்களே நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ කියන මොහොතේදී මගේ ගෝලයනි ඔබලා බලා සිටිය යුතුයි. அது காத்து கொண்டிருக்கும் பொழுது එහෙම ඔබ බලා සිටින මොහොතේදී பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். ශේතාන් ඔබ කිරී පැමිණෙන්නේය. இதுல என்ன சொல்லுகிறார் என்றால் කුමක්ද පවසන්නේ? உங்களுடைய பலத்தினால் எதையும் செய்ய முடியாது. මේක ඔබගේ සුඛිය බලයෙන් කරන්න බැරිය. ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வர வேண்டும். ආත්මනාංශ ඔබ කිරී පැමිණිය යුතුයි. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இறங்கி கிரியை செய்ய வேண்டும். ආත්මනාංශ ඔබ තුළ බැස ඔබ තුලින් ක්‍රියා කරන්න ඕන. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, බලයෙන්වත් ශක්තිවත් නොව ஆனால் தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். නුතුනාංශික ආත්මෙන් සෑම දෙම සිදු වේවි. ஆமென். ආමේන්. தேவனுடைய சபை நீங்கள். දෙවිනාංශික සභාව ඔබ. கர்த்தர் உங்களை அழைத்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். එනිසා දෙවියන් වහන්සේ ඔබ කැඳවුවේ කැඳවීමේ අරමුණ ඔබ දැනගන්න ඕන. உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கு, ලෝකේ ප්‍රශ්න තිබෙනවා තමයි. போராட்டங்கள் இருக்கு, පොරබැඳින් තිබෙනවා. வேதனைகள் இருக்கு. වේදන සහිත කාරණා තිබෙනවා. ஓ, இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்கிறதான மிகவும் பாரமான எண்ணங்களும் அழுத்தங்களும் நமக்கு இருக்கு. සමහරට අයියෝ මේ ලෝකේ පම් ලෝකේ ජීවත් වෙන්න හොඳ නැහැ මැරෙන්න ඕනේ කියලා හිතන ඒ බඳු සිටිවිලි ඒ බඳු තෙරපි අපි තුල තිබෙන්න පුළුවන්. நேற்று முந்தின நாள் ඊයේ පෙරේදා எங்களுடைய கேம்பஸ்க்கு பக்கத்துல ஒரு ஒரு இடம் இருக்கிறது. அதுல வசிக்கிறதான ஒரு குடும்பம் පාස කැම්පස් එක ළඟ ඉන්දියාවේ යම් පවුලක් ජීවත් වෙන අසලම பாஸ்டர் அவங்க எல்லாம் பாஸ்டர் ரோஹான் முனசிங்கம் அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்க வந்திருக்காங்க. පාසර් වන මුන්සිංගේ පවුල ඇතුළ ඔක්කොම ඒ ස්ථානට පැමිණ සිටිනවා. அந்த கேம்பஸ்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல ஒரு வீடு இருக்கு. එනිසා කැම්ප් එක අසලම මීටර 300ක එහා නිවසක් තිබෙනවා. அந்த குடும்பம் எங்களுக்கு தெரியும். ඒ පවුල් වල අපි හොඳට அவங்க අඳුරනවා. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ඒ අය යේසුස් වහන්සේ තමන්ගේ සුඛිය ගැලවුම් කරට පිළිගත්තේ නැහැ. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம். නමුත් ඒ අයට අපි යාඥා කරනවා. அந்த குடும்பத்துல ஒரு 21 வயது சிறு பிள்ளை வாலிப பிள்ளை இருக்கிறான். අවුරුදු 20ක වගේ තරුණ ළමයි ඉන්නවා. அவன் கொஞ்ச நாளைக்கு முன்ன தான் திருமணம் ஆயிருக்கு. ඔහුට විවාහ වුණේ දවස් කීපයකට ප්‍රථමයෙන්. 2 நாளைக்கு முன்ன எனக்கு ஃபோன் வருகிறது. எனக்கு சொல்றாங்க இந்த சகோதரியுடைய பையன் தூக்கு போட்டுட்டு அவன் வந்து hanged himself and he almost dying. එතකොට මට පණිවිඩ දවස් දෙකකට කලින් පණිවිඩය එනවා මෙන්න ආවල් කෙනාගේ මේ දරුවා මේ ආකාරයෙන් බෙල්ල වැල දහගෙන ඔහු දැන් සියදිවි හානි කරගෙන තිබෙනවා. அவன் என்ன ஆகும் தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. කොහොමද ඔක්කොම ස්පිතාලට ගමන් කරා. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளுடைய ஸ்டாஃப்ங்க எல்லாம் கூட போனாங்க ஜெபம் பண்ண. ඒ ස්පිතාලට අපගේ වැඩ කරන සේවක කණ්ඩායමක් ගියා. அவன் ஐசியூல வச்சிட்டு இருந்தாங்க. ICU එකේ තබා තිබුණා. அவன் உயிரோடு பிழைக்க மாட்டான்ற சூழ்நிலை இருந்தது. ඒ දැඩි සත්කාරයකගේ ඔහු ජීවත් වෙන්නේ නැහැ කියන කාරණාව කිව්වා. அநேகர் ஜெபித்தாங்க. නමුත් ඒ මොහොතේ හැම බොහෝ දිනක එයා උදෙස යාත්‍රා කරා. தேவனுடைய கிருபை அவன் உயிரோடு இப்ப இருக்கிறான். දේව කරුණාවෙන් ඒ මරණයට පාත් වෙන සිට ඔහු දැන් ජීවත් වෙනවා. 21 வயது பையன் අවුරුදු 20යි. சூசைட் பண்ணி சாகணும்னு நினைச்சிருக்கிறான். ඔහු සිතා තිබෙනවා සියදිවි හානි කරගන්න කියලා. என்ன அழுத்தம், ඇයි ඔහුට තියෙන ඒ வாழ்க்கையின் பிரச்சனை, வாழ்க்கையின் பிரச்சனைகள், ජීවිතේ තිබෙන උමුණු දුන්නා ප්‍රශ්න ගැටලු. வாழ தெரியல, ඔහුට ඒ තුල ජීවත් වෙන්න දන්නේ வாழ නැහැ. முடியல, ජීවත් වෙන්න පුළුවන්කමක් නැහැ. எல்லாருக்கும் அழுத்தம் இருக்கிறது. එනිසා හැම දෙයක්ම සිදු වෙනවා. சபை மக்கள் සභාවේ සෙනග நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எத்தனையோ அழுத்தங்கள் இருக்கிறது, වාඩිලා සිටින ඔබට බොහෝ පීඩා ප්‍රශ්න තිබෙනවා. ඒ වගේ வேதனைகள் இருக்கிறது, වේදනා සහිත කාරණා සිදු වෙන්න පවතිනවා. கஷ்டங்கள் இருக்கிறது. අවශ්‍යතාවන තිබෙනවා. அருமையான பாஸ்டர்ங்க பழைய பாடல் ஒன்று பாடும்போது என்னுடைய இருதயம் உண்மையா கர்த்தருக்குள்ளாக பூரித்தது. ඒ නිසා පාස්සේ ඉස්සලා ගායනා කළ පැරණි ගීතයක් ඒ මොහොතේදී පාලකතුමාට හදත් තුළ වෙනසක් ඇති වුණා. எத்தனை பேர் அந்த பழைய பாடலத்தை ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நிறைய பேர் பாடுனீங்க. කී දෙනෙක් මතකද ඔබ ඔක්කොම ගායනා කරා? பாஸ்டர் யோஹான நானும் ஒரு 2 நாளைக்கு முன்னே கார்ல பேசிட்டு இருந்தோம். පාස්සේ යොහානුයි පාස්තරුයි දෙන්නම කාර් එකේ යන මුලදී දවසකට කලින් කතා කරමින් සිටියා. பாஸ்டர் யோஹான் சொன்னா அப்படி பழைய பாடலெல்லாம் ரொம்ப வல்லமையா இருக்குது. පාස්සේ යොහාන් කිව්වා මේ පැරණි ගීතිකා ගොඩක් බලවත් නේද කියා. அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து பேசிட்டு வந்தோம். ඉතින් ඒක නේ අපි ඊට පස්සේ ගොඩක් දේවල් සාකච්ඡා කරා. புதிய பாடலில் நிறைய பாடல் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பாடல்கள் ஆசீர்வாதமாகவே இருக்கிறது. අලුත් ගීතිකා තුලත් සොනාංශේ බොහෝ දේව ගීතිකම් සොනාංශේ අනුග්‍රහය තුල ඒක බලවත් තිබෙනව තමයි. பழைய பாடல் எல்லாம்
அவருடைய வாழ்க்கையில கர்த்தரை அனுபவித்து வேதனையும் துக்கத்தின் மத்தியில தேவனை அனுபவித்து ஜெபித்து உபவாசித்து பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தை காத்து கொண்டு எழுதினதான நாட்கள் அது. පැරණි ගීතිකා කියන්නේ ඒ කාල තුල ඒ දාසකයන් ඔවුන් පීඩා විඳලා දුක් අංකරසේ යන මොහොතේදී ඔවුන් යාත්නාවෙන් දෙවියන්ස් තුල ජම්බරත්වය තුල සුද්ධවන්ත භාවය තුල ඔවුන් ඒ ගීතිකාව අත්දැකීමක් සමග ලිව්වා. கர்த்தருடைய ஆவியினாலேயும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் பாடும் பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். සුවන් වහන්සේගේ වචනය සහ සුදත් වහන්සේගෙන් පිරි දේ වචන ඉදිරිපත් කරන මොහොතේදී ඒ වචන දෙවියන්සේගේ මහිමේ අනුග්‍රහය තිබෙනවා. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் යේසුස් වහන්සේ நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற சூழ்நிலையில தானே ප්‍රශ්න ගැටලු තිබෙන ඒ වාතාවරණ තුල තමයි நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். අපිට යම් වගකීමක් දීලා තිබෙනවා. எல்லாம் கவனமா கேட்கணும். හොඳට අවධානයෙන් ඉන්න. பிரச்சனை இருக்கு, ප්‍රශ්න තිබෙනවා. போராட்டம் இருக்கு, පොරබැඳීම් තිබෙනවා. வேதனைகள் இருக்கு, වේදනා සහිත කාරණා තිබෙනවා. பணம் தேவைகள் இருக்கு, බොහෝ අවශ්‍යතාවන් තිබෙනවා. நமக்குள்ளவே சில நேரங்களில் பயங்கள் இருக்கு, අවතුලම බය තිබෙන්න පුළුවන්. நாமே சரியாக ஆயத்தமாகாத சூழ்நிலைகள் இருக்கு. සමහරට අපිට යම් දෙයකට සූදානම් වෙන්න බැරි තත්ත්වයක් තිබෙනවා. இவைகளுக்கு மத்தியிலே මේ අතරතුරදීත් தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපිට යම් කිසි වැඩ රාජකාරී දී තිබෙනවා. எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க? කී දෙනෙක් රස්සාවට යනවද? වැඩ வேலைக்கு කරනවද? போகும்போது பிரச்சனையே இல்லாம போறீங்களா? වැඩට යනකොට ඔබ කිසිම ප්‍රශ්න නැතුවම වැඩට යනවද? உங்க வீட்டில் வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் வேலைக்குன்னு போகும்போது 8 மணி நேரத்தை நீங்கள் அந்த இடத்துல செலவழித்து செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது என்று நீங்கள் போகிறீங்க. අවශ්‍යතාවන් ප්‍රශ්න ගැටලු නිවසේ තිබුණත් වෙන කාරණා තිබුණත් ඔබ වැඩට යන මේ මොහොතේදී පැයටක් ගිහිල්ලා වැඩට ඔබ යෙදෙනවා. இந்த ஃப்ளைட்டில் வந்து ஹேர் ஹோஸ்டர்ஸ் இருப்பாங்க. එයාර් හොස්ටස් ඉන්නවා අපි දන්නවා මේ ගුවන් යානාවේ සේවය කරන. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் என்னன்னா ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்கணும் அவங்க. ඒ නිසා පළවෙනි ඒගොල්ලන්ගේ අවශ්‍යතාවය ඒ රාජකාරී සම්බන්ධ ඔවුන්ගේ අවධානය තිබෙන්න ඕන. எப்பவுமே அவங்க ஸ்மைல் பண்ணுக்கணும். ඒ නිසා නිතරම ඔවුන් ඒ සේවය කරන්න ඕන. கோவத்தை ஈஸியாக கோவப்படக்கூடாது. ඒ නිසා ලේසිය ඔවුන් තරහා ගන්න බෑ. எல்லார்கிட்டயும் சிரிச்சுன்னு தான் பேசணும். නිසා හැමදේම මෘදුභාවයෙන් විනාශ මූණෙන් සිටින්න ඕන. ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நிறைய இருக்கணும். அன்பா காண்பிக்கணும். ඒ නිසා ප්‍රේම හොඳට පෙන්වන්න ඕන. ஹோட்டல்ல கூட அப்படிதான், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸும் அப்படிதான். දැන් හොටෙල් සම්බන්ධ යනකොටත් ඒ ආකාරයෙන් තමයි ඔවුන් කටයුතු කරන්නේ. ஆனா அவங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், නමුත් ඒ ඔවුන්ගේ ජීවිතේ කොච්චර ප්‍රශ්න எவ்வளவு තිබුණත් கவலை இருந்தாலும், කොච්චර දුකට කාරණා තිබුණත් ஒரு கஸ்டமரை பார்த்த பிறகு ஒரு பர்சனை பார்த்த பிறகு ඉතින් ඒකට ඇතුළු වෙන ව්‍යාපෘත සම්බන්ධන කෙනෙක්ව දකින්න அவங்க என்ன මොහොතේ பண்ணணும்? ඔවුන් කුමද කරන්න ඕනේ? ஸ்மைல் பண்ணணும். ඔවුන් සිනාවෙන්න ඕන. குட் மார்னிங் சார், good morning sir කියලා කියන්න ඕන. வாங்க வெல்கம். එන්න කියලා ඔවුන් ආදරෙන් அவங்க සාදරයෙන් இறுதியும் පිළිගන්නවා. வேதனையா இருக்கும், සමහරට ඇතුළාන්තයට වේදනාව குடும்பத்துல கஷ்டம் இருக்கும், පවුලේ ප්‍රශ්න තිබෙන්න පුළුවන්. அப்பதான் போன் வந்திருக்கும், දැන් තමයි උට කෝල් එකක් කියලා තියෙන සමහර கவலைகள் சூழ்ந்து இருக்கும். සමහරට ඔහුගේ හදවත දුකෙන් පිරීලා. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, නමුත් උට වැඩක් තිබෙනවා රාජකාරිය තිබෙනවා. அவங்களுக்கு சம்பளம் ஒன்று இருக்கு, ඔහුට පඩියක් ලැබෙනවා. அதுக்காக அந்த வேலை செய்யணும். ඒ නිසා වැඩ කරන්න ඕන. இந்த உலகத்தில் அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ඒ නිසා මේ ලෝකයේ තුලත් ඒ බඳු තත්ත්වයක් තිබෙනවා. அதை காட்டிலும் மேலான வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ඊට වඩා මාතු කර්තව්‍යයක් සෝරාංශ අපිට පවරලා තිබෙනවා. இயேசு கிறிஸ்து தான் ஒரு காரியத்தை தெளிவாக சொன்னார். ඒ සංසේ පැහැදිලි කාරණාව කිව්වා. Nobody else gave this clear statement. யாருமே இந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. කවුරුවත් මෙවැනි ආකාර ප්‍රකාශනයක් ඉදිරිපත් කරේ නැහැ. என்ன சொன்னார் தெரியுங்களா? කුමක්ද කිව්වේ දන්නවද? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, මේ ලෝකයේ තුල ඔබට පීඩාව තිබේ. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், නමුත් ඔබ ධෛර්යමත් වන්න. நான் உலகத்தை ஜெயித்தேன். මම ලෝකේ ජයගත්තෙමි. ஆமென். ආමේන්. இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனை இருக்கு. ලෝකේ ප්‍රශ්න තිබෙනවා තමයි. அவர் பிரச்சனை இல்லாத உலகத்தை ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ලෝකේ ප්‍රශ්න නැති වෙයි නෑ කියලා උන්වහන්සේ කවදාත් කිව්වේ නෑ. யாராவது எந்த பிரசங்கி யாராவது நீங்க ஏசாமி நம்பிட்டா எல்லாம் பிரச்சனை போயிடும் சொன்னா கொஞ்சம் யோசிங்க. எல்லா பிரச்சனையும் போவே போவாது. ஏன்னா இந்த உலகமே பிரச்சனை தான். කවුරුයා කිව්වනම් දේශකයෙක් ඇවිල්ලා යේසුස් වහන්සේව පිළිගත්තම කිසිම ප්‍රශ්නයක් නැහැ කියලා ඔබ කිව්වනම් ඒක පිළිගන්න එපා. මේ ලෝකෙම ප්‍රශ්න තුලමයි තියෙන්නේ. ஆனால் ஒன்று சத்தியம் இருக்கிறது அதுல. නමුත් ඒ තුල සත්‍යතාවයක් තිබෙනවා. அந்த பிரச்சனைகளிலே நாம் திடமாய் இருக்க முடியும். නමුත් ඒ ප්‍රශ්න මැද්දේ අපි ශක්තිමත් ධෛර්යමත් මූණ දෙලා ඉදිරියට යන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. திடம் என்று சொன்னால் நம்பிக்கையோடு இருக்க ඒ முடியும். කියන්නේ ධෛර්යමත් වායි කියන්නේ ඔන්න බලාපොරොත්තුවක් තියෙනවා අපි ඒ සම්බන්ධව. ரோமர்ல பவுல் சொல்லுகிறார்,
රෝමරුන්ට පෞල්තුමා ප්‍රකාශ කරනවා. வரப்போற மகிமைக்கு இப்போ இருக்கிறதான பாடுகள் பிரபஞ்சத்தின் பாடுகள் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் ஒப்பிடத்தக்கதே அல்ல. මේ ලෝතුලේ තිබෙනා මේ පීඩාවල් එන්න යන මහිමයට සංසන්දනය කරන්න බැහැයි කියලා පෞල්තුමා කියනවා. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? ஆமென். ආමේන්. வரப்போற ஒரு மகிமை இருக்கிறது. අපිට එන්න යන මහිමයක් තිබෙනවා. கர்த்தருடைய கிருபையில நான் ஊழியத்தில் 30 வருஷம் இருக்கிறேன். අවුරුදු 30ක් තිස්සේ සේවයේ යෙදී සිටින පාලකතුමා. திரும்பி பார்க்கிற நாட்களிலே අපි ඒක පසුපස ඇරි බලන කාලේ எத்தனை முறை இந்த வசனம் என்ன தேற்றி இருக்கிறது. මේ වචනය කී වතාවක් මාව සනසලා තිබේද? இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கு. මේ ලෝකේ ප්‍රශ්න තිබෙනවා. ஆனால் வரப்போகிறதான மகிமை ஒன்று இருக்கிறது. නමුත් අපුදස එන්න යන මහිමයක් කියලා එකක් அந்த තිබෙනවා. மகிமை வரும் பொழுது ඒ මහිමේ அது එනවා ஒப்பிடத்தக்கதே அல்ல. ඒ කිසිවක් ප්‍රශ්නයක් නෙවෙයි. ஆகவே கிறிஸ்துவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். එනිසා ක්‍රිස්තියානිසලා අපි දැනගත යුතු කාරණාවක් பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் நாம் சிக்கி இந்த உலகத்திலே வேதனையிலும் துக்கத்திலும் இருக்க கூடாது. ඒ නිසා මේ පීඩා ප්‍රශ්නය එන මොකද ඒ තුළ අස්සු වෙලා ඒ තුළ අපි මූ කර යන්න හොඳ නැහැ. இருக்கவே கூடாது. ඒ තුළ පවතින හොඳ නැහැ. தேவனுடைய பிள்ளைகள் நாம். දෙවියන්වහන්සේ දරුවෝ කියන්නේ කවුද? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்திலே பலப்பட்டு ஆவினால் நிரப்பப்பட்டுள்ளா இருக்க வேண்டும். දේව දරුවන් කියන්නේ දේව වචන තුළ ශක්තිමත් වෙලා ආත්මය තුළ ස්ථිරව පවතින්න ඕන. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? යේසුස් කුමාරද පැවසුවේ நீங்கள் போய் காத்து கொண்டிருங்கள். ඔබ බලා සිටින්න உங்கள் மேல் தேவ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். දේවනාංශයේ ආත්මයන්ස ඔබ තුළ පැමිණේවි. அப்பொழுது நாம் என்ன அடைவோம்? ඒ විට අපි කුමක් කරාවිද? என்ன நடக்கும்? කුමද සිදු වෙන්න යන්නේ? பலன் அடைவோம். බලවත් වෙන්න යනවා. ஆமென். ආමේන්. நாம் பலன் அடைவோம். අපි බලවත් වෙන්න යනවා. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ශුද්ධාත්ම අප තුළ පවතිනවා එතකොට. ஒரு மனிதனுக்குள்ள எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்? කවදාද ශුද්ධාත්මංශයේ මනුෂ්‍ය තුළට පැමිණෙන්නේ යන්නේ? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த தேவ ஆவியானவர் உள்ள வருகிறார். මනුෂ්‍ය ගන්න පත් වෙන මොහොතේදී දෙවියන්වහන්සේගේ ආත්මංශය ඔබ තුළ පැමිණෙන්නේ. ஆவியானவர் நமக்குள் வந்த பிறகு ආත්මංශය අප තුළ පැමිණෙන කලෙහි வரங்களினால் நிரப்புகிற காரியங்கள் இருக்கிறது. දීමනාවල් වලින් අපි පුරවන அது கர்த்தரோடு வாழும்போது அபிஷேகத்தையும் வரங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். සසුනාස්ත්‍රය ඒ ආකාරයෙන් ගමන් කරන මොහොතේදී ආලේපයසයි දීමනාව ලබා ගන්නවා. ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் நமக்குள் வருகிறார். නමුත් ගැලවෙන්න පත් වෙන මොහොතේදීම ශුද්ධාත්මංශය අප තුළ පැමිණෙනවා. அவர் நமக்குள் வந்த பிறகு அவர் செய்கிற வேலை என்ன? උන්වහන්සේ තුළ පැමිණෙන කලෙහි උන්වහන්සේ කරන්නා වූ කර්තව්‍යයන් කුමක්ද? நம்மை பலப்படுத்துகிறார். අපව බලවත් කරනවා. ஹalleluya. හලලූයා. நம்மை பலப்படுத்துகிறார். අපි බලවත් කරනවා. நம்மை ஏனென்றால் நாம் பலவீனர்கள். මන්ද කිව්වොත් අපි දුර්වල මිනිස්සු. நம்மை பலப்படுத்த தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். ඒ නිසා අපි බලවත් කරන පිරිස දෙවියන්වහන්සේ අප තුළ වාසය කරනවා. அதனால தான் வசனம் சொல்லுகிறது එයයි වචනේ පවසන්නේ நாம் பலத்தின் மேல் பலன் அடைவோம். බලෙන් යුතුව තවත් බලවත් වෙනවා. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தில் வாழ்வோம். ශුද්ධත්වයෙන් ඊට වඩා තවත් ශුද්ධ වෙනවා. மகிமையின் மேல் மகிமையை பார்ப்போம். මගිමෙන් පිට මහිමේ දකින්න යනවා. அது எப்படி நடக்கும்? කෙසේ සිදු වෙන්නේද? ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது. ආත්ම සබ තුළ සිටින මොහොතේදී. The work of the Holy Spirit is to strengthen us. ඒ නිසා සෝදනාංශයේ ක්‍රියාව අප තුළ බලවත් කරනවා. அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர். උන්වහන්සේ බලවත් කරන සුද්ධාත්මවංශ. அவர் சத்தியத்தில் நடத்துகிற ஆவியானவர். සත්‍යවල මඟ පෙන්වන ආත්මවංශ. அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். පාපකින තරවටු කරන ආත්මවංශ. அவர் நமக்காக பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற ஆவியானவர். අපුදසා සුසු මෙලමින් උන්වා කියන්නේ අපේ ඉදිරි අපේ ඉල්ලීම් ඉදිරිපත් කර තැන වාස. நமக்கு ஜெபிக்க தெரியல என்று சொல்லும்போது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். අපිට යාඥා කරන්න කෙසේද යාඥා කරන්නේද කියලා අපි දන්නේ නැති අවස්ථාවල උන්වහන්සේ අපිට උගන්වන යාඥා නිසා. தேவ ஆவியானவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் எல்லாமே நம்மை பலப்படுத்துகிறதாக ஒன்றாக இருக்கும். ශිරවංශේ ක්‍රියාවන් බලන මොහොතේදී හැම දෙයක්ම උන්වහන්සේ ක්‍රියාවන් අපිව ශක්තිමත් කරන පිරිසයි කියන අපි දකින්න පුළුවන්. ஆமென். ආමේන්. அப்போ நீங்க காத்து கொண்டிருப்பீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், நீங்கள் பலன் அடைவீங்க. ඔබ බලා සිටිනවා ශිතංශ ඔබ කෙරේ පැමිණෙනවා ඊට පස්සේ ඔබ බලය ලබන්නේය. காத்து கொண்டிருப்போம், බලා සිටින්න ඕන. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வருவார், ශිතංශ අපේ කෙරේ පැමිණෙනවා பலன் அடைவோம். ඊට පස්සේ බලය ලබනවා. பலன் அடைந்த பிறகு என்ன நடக்கும்? බලය ලැබුවම පස්සේ කොහොමද සිද්ධ වෙන්නේ යන්නේ? என்ன நடக்கு? කොහොමද සිද්ධ වෙන්නේ යන්නේ? நாம சாட்சிகளாக எழும்புவோம். අපි ஹalleluya. සාක්ෂිවන්තකාරය ඇටියට අපි නැගිටින්න යනවා. சாட்சிகளாக எழும்புவோம். සාක්ෂිවන්ත ඇටියට නැගිටින්න යනවා. பாஸ்டர் யோவான் சொல்லிட்டு வந்தாரு. පස්සේ යෝහන් කිව්වා அருமையான அம்மாவுடைய வீட்டுக்கு நாங்க போய் வந்தோம். ඒ මවගේ නිවසට අපි ගිය මොහොතේදී அவ வந்துட்டு இருக்கும்போது சொன்னாரு, ඒ යන මොහොතේදී කිව්වා அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏசாமியுடைய அன்பு அவங்க சொல்றாங்க. ඒ හැම කෙනාම යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ප්‍රකාශ කරනවා. இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பை சொல்றாங்க. යේසුස් වහන්සේ ගැලීම ගැන වුන් ප්‍රකාශ කරනවා. அதனால எவ்வளவு பேர் இங்க இருந்து சர்ச்சுக்கு வராங்க. ඒ නිසා එයාගේ ප්‍රකාශ නිසා බොහෝ සභාවට එනවා. ஹalleluya. හalleluya. சபையை நிரப்புறதல்ல சபை வேலை. සභාව පූර්ණ කරන සභාවේ කටයුත්ත. சபையில இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பரலோகத்தை நிரப்புகிறது தான் நம்மளுடைய வேலை. ඒ සභාවේ හැමෝම එකතුලා ස්වර්ග රාජ්‍ය සම්පූර්ණ කරන්න ඕන. පුරවන්න ඕන. ஆமென். ආමේන්.
சபையை සභාව கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தர் பரலோகத்தை நிரப்பும்படியாக விரும்புகிறார். ඒ නිසා ස්වර්ග රාජ්‍යයේ සභාව තුලින් ස්වර්ග රාජ්‍යය පුරවන්න සනස කැමති සිටිනසේක அப்போ பலனடைந்த பிறகு බලය ලැබුම් පසුව சபை சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. සභාවින් පස්සේ සුභාරංචි කියන්න පටන් ගන්නවා. வேதத்திலே பழைய ஏற்பாடு நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நீ குதிரை மனுஷன் காலாட்டு நடையோடவே நீங்க காலில் ஓடுறவங்க கூடவே உன்னால ஓட முடியலன்னா குதிரையோட நீங்க எப்படி ஓட முடியும்? බයිබලයේ කියනවා දෙපහ වලින් දුවන කෙනා සමග ඔබට දුවන්න බැරි නම් ඔබ අස්සයන් සමග දුවන්න යන්නේ කෙසේද කියලා අසා තිබෙනවා. வருகிற நாட்களிலே சபை மிகவும் கடினமான நாட்களில் போகிற சூழ்நிலைகள் ஏற்படும். එන්න අනාගතයේදී ඉතිරි කාලය තුල සමහරට ඊට වඩා දැඩි අපහසුතාවයන්ට මුහුණ දීලා සභාව යන්න சத்தியத்தை பேசுகிறவர்கள் மிகவும் கொடூரமான சூழ்நிலைக்குள்ளாக போக வேண்டிய நாட்கள் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. සත්‍යය ප්‍රකාශ කරන අයට විරුද්ධව නොයෙකුත් ප්‍රශ්න ගැටලු වැඩි වෙන්න යනවා. எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகிறதெல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப ஈஸியா நடக்கும். இதுக்கு மேல ඒ නිසා සමහරට අනිත් අයත් එක්ක යම් කතා කරලා இதுவும் பரவாயில்ல இதுவும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. සමහරට කිය මේකත් හරි ඒකත් හරි කියලා ඒව සේෆ් එක சபைக்குள்ள சத்தியத்திற்கு மாத்திரம் நிற்கிற தேவ ஜனங்களாக நாம் எழும்ப வேண்டும். ඒ නමුත් අපි සතිතාව උදෙසා ස්ථිරව සිටින දේව සෙනගකට අපි නැගිටින්න ඕන. ஒரு நாளிலே යම් දවසක ஒரு புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன், ஜீசஸ் ஃப்ரீக் என்ற புக்கு. அது என் லைப்ரரியில் பர்சனல் லைப்ரரியில் வச்சேன். அது அந்த புக்கே இல்லை, 2 புக்கும் இல்லை. ඒ නිසා පොතක් මම කියවා යේසුස් වහන්සේ අපිට නොමිලේ කියන අදහසින් තිබුණු පොතක් එක. அது நான் எங்காவது கண்டுபிடிக்கணும் அந்த புக்கன்னு பார்க்குறேன். ඒක එතුමාගේ ලයිබ්‍රරි එකේ තිබුණා. දැන් ඒක නැහැ. அந்த புத்தகத்துல 2000 வருஷத்தினுடைய சரித்திரத்தில் எப்படியெல்லாம் கர்த்தருக்காக இரத்த சாட்சிகளாக தேவ பிள்ளைகள் மரித்தார்கள், மிஷனரிகளும் ஊழியர்களும் மரித்தார்கள் என்ற காரியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඒ පොත්වල සඳහන් වී තිබෙනවා අවුරුදු 1000ක් මුළුල්ලේ දෙවියන් වහන්සේගේ මිනිස්යන් දෙවිදාස දාසිකයන් කෙසේද සනාසුරිසා ලේසක්ද මැරුණේ, මොනවද උන් කරපු කර්තව්‍ය, උන් විඳ දුක පීඩාව ගැන ඒ ඉතිහාසෙම ලියා තිබෙනවා. அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ඒ තුළ සඳහන්ව තිබේ යම් දෙයක් ගැන මම කතා කරන්න කැමතියි. ஒரு தேசத்துல යම් දේශයක් තුළ இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லக்கூடாது, சொன்னால் உங்களுக்கு உபத்திரவம் கஷ்டம் என்று කට්ටල இருக்கிறதான இடத்துல ඒ දේශ තුළ යේසුස් වහන්සේ කවුරුත් කතා කරන හොඳ නැහැ කියලා එම කතා කරත උන් පීඩාවට පත්වලා බොහෝ හිංසාවලට පාත්‍ර වෙන්න கிறிஸ்தவர்கள் உபத்திரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல ඒ කාල තුළ ක්‍රිස්තියානි හැය ගොඩාක් පීඩාවලට මුහුණ දුන්නා. ஒரு குடும்பம் அவர்களை அந்த அதிகாரிகள் பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். ඊට පස්සේ මේ වගේ යේසුස් වහන්සේව අනුගමන කරන පවුලක් කියලා යම් පවුලක් ඇය ගෙනාවා. அந்த குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள், ඒ පවුලස බල කීවා கணவன் மனைவியும் ඒ ස්වාමි පුරුෂ දෙනා நீங்க இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்று அறிக்கை செய்ய வேண்டும். එනිසා ස්වාමි පුරුෂට බාර කිව්වා ඔබ යේසුස් වහන්සේ දෙවි කෙනෙක් නෙවෙයි කියලා ප්‍රකාශ කරන්න. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வணங்க கூடாது. යේසුස් වහන්සේයින් මාත්‍ර ඔබ නමස්කාර කරන්න හොඳ නැහැ. நாங்கள் சொல்லுகிற காரியத்தை தான் நீங்கள் வணங்க வேண்டும். අපි කියන දේ තමයි ඔබ නමස්කාර කරන්න ඕන. நீங்கள் இதை செய்வீர்களானால் உங்களுக்கு உயிரை நாங்கள் உங்களுக்கு உயிரெடுக்க மாட்டோம், இல்லை என்றால் உங்கள் உயிரை நாங்கள் எடுத்து விடுவோம். මේම අපිගේ කීමට ඔබ එකඟ වෙනවා නම් ඔබ තව ජීවත් වෙන්න අපි මරන්නේ නැහැ ඔබව. அப்போ அவங்க 2 பேரும் சொன்னாங்களாம், இல்லை நாங்க இயேசு கிறிஸ்துவை தான் வணங்குவோம், அதை நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்க மாட்டோம். එදෙනා කිව්වලු නෑ අපිට යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ යා විතර නමස්කාර කරන ඔබ කියන දේට අපි එකඟ වෙන්නේ නැහැ කියලා ප්‍රකාශ කරා. அப்போ இவங்க மறுபடியும் சொன்னாங்களாம், இல்லை நீங்க சொல்றது உனக்கு நாங்க சொல்றது உனக்கு புரியல, உங்களை இங்கேயே வந்து உங்களை கொளுத்திடுவோம். ඔබ අපි කියන දේ ඔබට පැහැදිලි නෑ, අපි එම නොකරත් මෙතන ඔබ මරනවා පුලිසලා දානවා කියලා කිව්වා. நீங்க எங்களை கொளுத்தினாலும் பரவாயில்ல, நாங்க இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிப்போம், அவரை தேவன் இல்லைன்னு என்று எங்க வாயினால சொல்லவே மாட்டோம். ඒ නිසා ගිනිතල ඔබ අපි මරුවතර කමක් නැහැ, අපි මේ යේසුස් වහන්සේ විතරයි කියන්නේ, උන්වහන්සේ දෙවි කෙනෙක් නැහැ කියලා ප්‍රකාශ කරන්න අපි මුකියෙන් කියලා කිව්වා. அப்போ அங்க இருக்கிற அதிகாரிகள் பார்த்து அவங்க குடும்பத்துல வேற யாருன்னா இருக்கிறாங்களான்னு பார்த்தா சின்ன குழந்தை 1.5 வயசு குழந்தை ஒன்று இருந்ததாம். ඒ නිසා ඊට පස්සේ බැලුවේ පවුලේ වෙන කවුරුද ඉන්නවද කියලා බලනකොට ඒ පවුලේ අවුරුදු 2කමාරක දැරියෙක් හිටියා. அந்த குழந்தையை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ඒ දරුවව රැගෙන එන්න කියලා කිව්වා. குழந்தையை தூக்கிட்டு வந்து நிறுத்தினாங்க. ඒ දරුවා ගෙනාවා. பாரு இந்த குழந்தைய பாரு, මේ දරුවා බලන්න. இந்த நீங்க இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்று சொன்னால் இந்த குழந்தையை விட்டுறோம், இல்லைன்னா இந்த குழந்தையை சாகடிப்போம். යේසුස් වහන්සේ දෙවි කෙනෙක් නෙවෙයි කියලා ඔබ මුකියෙන් ප්‍රකාශ කරොත් මේ දරුවා අත්තරනවා, නැත්නම් මේ දරුවා මෙතනම මරනවා කියලා කිව්වා. அவங்க சொன்னாங்களாம், இல்லை நாங்க ஒத்துக்க மாட்டோம், ඒ කිව්වල නෑ අපි එකඟ වෙන්නේ නැහැ ඒකට. இயேசு தான் எங்கள் தெய்வம், යේසුස් තමයි දෙවියන් වහන්සේ.
நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ඕන දෙයක් කරන්න. அப்ப என்ன பண்ணாங்களாம்? කුමක් කරයිද? கிரவுண்ட்ல வச்சுட்டு ඒ පිටනේ තබලා கொடி போஸ்ட் இருந்துச்சு அந்த கிரவுண்ட்ல. ඊට එතන තිබුණා කණුවක් තිබුණා. கொடி போஸ்ட்ல அந்த குழந்தை 2 காலை கட்டிட்டு மேல தூக்கிட்டாங்க தலை கீழே. ඒ නිසා දරුවාගේ දෙපා බැඳලා ඒ කණුවේ එල්ලුම් ලැබුවා. அந்த கயிறை பிடிச்சிட்டு சொல்றானா, ඒ ලණුව අල්ලගෙන කිව්වලු இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லு, ඒ සංස් දෙවි කෙනෙක් නෙමෙයි කියලා ප්‍රකාශ இல்ல நான் කරන්න. இந்த கயிறை விட்டுருவேன். නැත්නම් මේ ලණුව අත්තරන දරුවා கயிறை விட்டா தலை கீழே விழுந்து செதறி உங்க குழந்தை செத்துரும். ඒ නිසා දැන් අතෑරිය කුමක්ද වෙන්නේ? දරුවා බිමට වැටලා ඔළුවේ පැටලලා මේ දරුවා මෙතනම මැරෙනවා. இப்ப சொல்லு, දැන් කියන්න இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்று ඒ சொல்லு. සංස් දෙවි කෙනෙක් නැහැ කියලා කියන්න. அவங்க 2 பேர் சொன்னாங்களா, ඒ දෙනා කිව්වලු நாங்க சொல்ல மாட்டோம். අපි කියන්නේ නැහැ. என் குழந்தை என்னன்னா பண்ணுங்க, දරුවාට ඕන දෙයක් කරන්න. என்ன என்னன்னா பண்ணுங்க, අපිට ඕන දෙයක් කරන්න. நாங்க சொல்ல மாட்டோம். අපි කියන්නේ නැහැ. எங்களுக்கு நித்தியம் ஒன்று இருக்கு. අපිට සදාකල් ජීවිතයක් තියෙනවා. இதை சொல்லி சொல்லி பார்த்துட்டு කියලා කියලා බැලුවා හරි ගියේ නැහැ. அந்த அதிகாரி வந்து அந்த கயிறை விட்டுட்டானா. ඊට පස්සේ ලණුව ඒ අධිපතිය අත්හැරියා. இது கதை இல்லைங்க, මේක කතාවක් இந்த மாதிரி නෙමෙයි. 1000 காரியங்கள் நடந்திருக்கு. මේක මේ වගේ බොහෝ දේවල් සිදුවලා තියෙන நான் ඉතිහාසය. சொல்லுகிறது ஒரு காரியம் இன்றைக்கு. ඒ තුල එක දෙයක්ම මේ කියන්නේ. அந்த குழந்தை அப்படியே விழுந்து ඒ දරුවා தலை වැටිලා செதறி அங்கேயே மரிச்சு போச்சு. ඔළුව සම්පූර්ණයෙන් වැලිලා ඒ වගේ එතනම දරුවා මිය ගියා. இவங்க கதறி கதறி அழுதார்களாம். මේ අය කෑ ගස ඇඬුවා. ஆனாலும் தேவன் இயேசுதான் என்று சொன்னார்களாம். නමුත් ඇඬුවා මේ අය. නමුත් යේසුස් වහන්සේ දෙවියන්ස් ප්‍රකාශ කරා. இவங்க 2 பேரையும் வச்சுட்டு මේ එතන அவங்கள நெருப்பு போட்டு அப்படியே எரிய வச்சு சாகடிச்சாங்களாம். ඊට පස්සේ ඔවුන්ට වටේටම ගින්දර දාලා ඔවුන් ගිනි පෙරේ ගින්න තුල දමලා ඔවුන් මැරුවා. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் படிச்சேன். මේක අවුරුදු 20කට පෙරතම මේ කතාව මම කියෙව්වා. இதெல்லாம் உலகத்தின் வாழ்க்கைக்காக செய்யல, நித்தியத்திற்காக செய்த ඒ අය காரியம். මේ ඔක්කොම කරේ ලෝකයේ ජීවිත උදෙසා නෙමෙයි සදාකල් ජීවිත වෙනුවෙන් උන් කරා. உலகத்தின் சுகத்திற்காக அல்ல. ලෝකයේ සුව සැනිප නිසා උන් කරේ නෑ. ஒரு நாள் வரும் යම් දවසක් එනවා. கர்த்தருக்காக எழுந்து நின்று ஆம் நான் இயேசுக்காக தான் வாழ்வேன் என்று வெளிப்படையாய் சொல்ல வேண்டிய நாட்கள் இது. ඔව් අනිවාර්යයෙන්ම යේසුස් වහන්සේ ජීවත් වෙනවා කියලා අපි ඉදිරිපත් කරන්න අපේ අදහස. இயேசுக்காக வாழ்கிறோம் என்கிற அறிக்கை செய்கிற கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේම ජීවත් වෙනවායි කියන ප්‍රකාශන තිබෙන සෙනගක් උන්වහන්සේ බිහි කරන්න කැමතියි. நம்ம நினைக்கிறோம் எதிர்காலம் தான் உபத்திரத்தின் நாட்கள் என்று. உபத்திர நாட்கள் வந்து வேதத்தில் சொல்லி இருக்கிறதான உபத்திர நாட்கள், மகா உபத்திர நாட்கள் வந்து அதற்காக நாம் எதிர்காலத்தில் அது இருக்கிறது நான் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்காக சத்தியத்தில் வாழ்வர்களுக்கு உபத்திரத்தில் போய் கொண்டு தான் இருக்கிறார்கள். එනිසා අපි තන පීඩා කාලය මින්මතට පීඩා කාල දෙකක් වෙනේ දෙකම ඉන්නේ මීට පස්සේ කියලා. නමුත් දැනුත් අපි ඉන්නේ පීඩාව විඳගෙන බොහෝ පීඩාව තියෙන සතිතාව තුළ ස්ථිර පවතින සෙනගට පීඩාවල් දැනුත් තිබෙනවා. எத்தனை தேசங்களிலே ரத்தத்தை சிந்தி இன்றைக்கும் கிறிஸ்துவனுடைய செய்திக்காக சத்தியத்திற்காக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். දැනත් කොච්චර පුවත් අසන ලැබුණාද ක්‍රිස්තියානි සුස සාක්ෂි දිසා ඔවුන් තමන්ගේ ජීවිතය අහිමි කරගෙන ඒ වගේ ලේ අහලා ඒ වගේ නොයෙකුත් ප්‍රශ්නකට වලට මුහුණ දීලා තිබෙනවා. இந்த தாயும் தகப்பனும் ஒரு குழந்தை மரிக்கிறதை கீழே அப்படியே தலை விழுந்து செதறி மரிக்கிறதை பார்த்தோம், நின்று கொண்டிருந்து சரி என்று சொன்னார்கள் என்றால் அது என்ன பலன்? அது ආගෙන ඒ නිසා මේ දරුවා මේ දාන මොහොතේදී දෙමව්පියෝ මේකත් බලාගෙන අපි යේසුස් ප්‍රකාශ කරන වෙලාව කියනනේ මොනවා කර දෙයක්ද? அந்த பலன் ஆவியானவர் கொடுக்கிற பலன். ඒක චේතනාංශ දෙන්නා වූ බලය ශක්තිය. ஆமென். ආමේන්. ஆவியானவர் கொடுக்கிற பலன் அது. ඒක ආත්ම තුළ එන්නා වූ බලය ශක්තිය. தேவ சபையே, දේව සභාව. நாம் சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காகவே கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிறார். අපි සත්‍ය ප්‍රකාශ කරන පිරිසුන් වහන්සේට බලය දී තිබෙනවා. சத்தியத்திற்காக வாழவே கர்த்தர் நமக்கு பலத்தை සත්‍ය தருகிறார். ජීවිත වෙන පිරිසුන් වහන්සේ බලය දී තිබෙනවා. நாங்க நல்ல காலையில சாப்பிட்டோம். අපි හොඳට ආහාර ගත්තා. நீங்க சில சாப்பிட்டிருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம். සමහරට ඔබ කෑවද නැද්ද මන් දන්නේ නැහැ. எதுக்கு சாப்பிட்டோம்? ඇයි කෑවේ? பலன் எதுக்கு வேணும்? ශක්තිය මොකටද අවශ්‍ය? சில நேரத்தில் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோம், எதுக்கு வேணும்? අපි ව්‍යායාම කරනවා ඇයි ඒක කරන්න ඕන? உலகத்தில் நம்மள பார்த்து எவ்வளவு அழகா இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கா பலன்? ලෝකේ ඇය දැකලා අපි ලස්සන ඉන්නවා කියලා කියන්නද? நல்ல துணி போடுறோம், හොඳ වස්ත්‍ර පැළඳනවා. எதுக்கு இந்த துணி? ඇයි මේක පළඳින්නේ? வேதம் சொல்லுகிறது ඒ වචනේ කියනවා சாப்பிட்டாலும் කෑවත් துணி போட்டாலும் வஸ்திரம் கர்த்தருடைய மகிமைக்காக போட வேண்டும். සනාසී මය උදෙසේක කරන්න. இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் தேவ மகிமைக்காக இருக்க வேண்டும். මේ ලෝකේ ජීවිතේ ජීවිතය දේව මය උදෙසේ තිබෙන්න ඕන. என்னுடைய மனைவிக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் சில நேரத்துல சொல்லுவேன், එතුමා කියන එතුමාගේ බාරස එතුමාගේ දරුවන්ට කියනවලු இந்த சாப்பாடு கடவுளுடைய ஊழியத்தை செய்யறதுனால தான் நமக்கு சோறு கிடைக்குது. ඒ නිසා දේව සේවය එතන නිසා තමයි දෙන්න සවිට මේක සපයන්නේ. இந்த சாப்பாடு ஏசப்பாக்காக வேலை செய்யலாம் கிடைக்காது.
යේසුස් වහන්සේ වැඩ කරේ නැත්නම් මේ ආහාර ලැබෙන්නේ නැහැ. இந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கடவுளுக்காக தான் நம்ம வாழணும். මේ ආහාර කෑවට පස්සේ සොනන්සුස අපි ජීවත් වෙන්නේ ආ උදෙසා පමණක්. கஷ்டங்கள் போராட்டங்கள் உலகத்தினுடைய பிரச்சனைகள் வாழ்வு தாழ்வு இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஒரே ஒரு நோக்கம், கிறிஸ்துக்காக நான் வாழ்வேன். වේදනාව දුක පීඩාව ප්‍රශ්න ගැටලු අඟුරු දුකම හැම දෙයක්ම මේ ඔක්කොම යේසුස් වහන්සේ උදෙසා. ஆமென். ආමේන්. இந்த சபையினுடைய வளர்ச்சி සභාවේ වර්ධනය ஆவியானவர் விரும்புகிறார். ආත්මස කැමති. சபை வளருகிறதான நாட்கள்ல நீங்க இருக்கிறீங்க. සභාව වර්ධනය වෙනව කාල ප්‍රස්තුත கர்த்தர் இந்த சபையை வளர்த்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களிலே සනාංශ ඔබ වර්ධනය කරමින් සිටින මොහොතේදී நீங்கள் தேவனோடு கூட சேர்ந்து ඔබ දෙවියන් සමග සම්බන්ධ වෙලා கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். සෝනාංශගේ සුභාරංචි පණිවිඩය මනුෂ්‍යත්වයට බෙදා ගන්නට தேவ வல்லமையோடு சொல்லுங்கள். දෙවියන්ගේ බලෙන් යුද්ධ වේග ප්‍රකාශ කරන්නට உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கட்டும். ඔබගේ හදවත් කැඩී බිඳලා තිබෙන්න ඕන. நான் ஒன்று கண்டு கொண்டேங்க. මම එක දෙයක් දැක්කා. நான் ஒன்று சொன்னேன். මම කිව්වා கர்த்தர் விரும்புகிறது வந்து நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்ட இறுதி. සෝනාංශ කියන්නේ කැටනාව බිඳනවා සිත් තමයි උන්වහන්සේ කැමති කියලා මම ප්‍රකාශ நறுங்குண்ட ஆவி நொறுங்குண்ட இருதயம். ඒ නිසා කැටනාව බිඳනාව සිත් அப்போ அது எப்படி நடக்கு? ඒක කොහොමද සිදු වෙන්නේ? நம்ம நினைக்கிறோம் குடும்பத்துல யாரோ என்ன வந்து இப்படி பேசிட்டாங்க அதனால ரொம்ப இருதயம் உடைஞ்சிச்சு. පවුලේ යම් කෙනෙක් මේ වගේ වචනයක් කතා නිසා අදවත ගොඩාක් කැඩුණා කියන එක. நான் எங்க ஒரு 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 இடத்துக்கு போனேங்க, எனக்கு மரியாதையே கொடுக்கல, அப்படியே இருதயம் உடைஞ்சிடுச்சு. ඒ නිසා මම යම් තැනකට ගියා, මට ලැබිච්ච දේ මට ලැබුණ නිසා මගේ අතත කැඩුණා. என் ஆபீஸ்ல என்ன சரியா ட்ரீட் பண்ணலங்க, இருதயம் உடைஞ்சிடுச்சு. මගේ කාර්යාලයේදී මට හරියට මාව මේ මමගෙන සැලකුවේ නැහැ කියලා මගේ අතත කැඩුණා. இந்த உடைஞ்சிடுச்சுக்கு கடவுள் பார்க்கல. මේ කැඩනව තත්ත්වෙ නෙමෙයි උන්වහන්සේ දකින්නේ. நம்ம இருதயம் உடையறதுக்கான காரியங்கள் இருக்கு. අපේ හදවත් බෙදෙන තවත් නියම කාරණා තිබෙනවා. நம்முடைய கண்ணீர் வருகிறதற்கு காரணம் இருக்கு. අපේ කඳුළු එන්නට තවත් හේතු තිබෙනවා. எல்லா கண்ணீரும் கர்த்தர் துரியத்தில் வைக்கிறது இல்ல. හැම කඳුලක්ම උන්වහන්සේ වාදිනේ තබන්නේ නැහැ. கண்ணீர் ரொம்ப 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 முக்கியமானது. ඒ කඳුල කියන්නේ ඉතා වැදගත්. எல்லாத்துக்கும் அழுறதுக்கெல்லாம் நீங்க ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு அழுது நிற்பீங்க, அதெல்லாம் கர்த்தர் வந்து கண்ணீர் பிடிச்சிட்டு இருக்க மாட்டார். අප අඬනවා කියලා සමහරට ඔබ චිත්‍රපටය බලලා ඒක දිහා බලලා ඔබ අඬන්න පුළුවන්. ඒ කඳුලත් උන්වහන්සේ එකතු කරන්නේ නැහැ. சும்மா அழுறதுக்கெல்லாம் கர்த்தர் கண்ணீரை வந்து துரிதியில் வச்சிட்டு இருக்க மாட்டார். ඒ වගේ නොයෙකුත් වෙන වෙන හේතු නිසා ඔබ අඬන කඳුළු එකතු කරන්නේ උන්වහන්සේ. தேவ சபையே, සභාව நொறுங்குண்ட இருதயமும் කැඩනාව நறுங்குண்ட ஆவியும் බින්දනාව සිත් ඇත්තා எதுல வரணும்னா, කොහොමද ඉන්න ඕනේ? கர்த்தர் எதற்கு அவருடைய இருதயம் உடைக்கப்படுகிறதோ, கர்த்தர் எதற்காக வேதனைப்படுகிறாரோ, கர்த்தர் எதற்காக அவர் கண்ணீர் வடிக்கிறாரோ, அவைகளுக்காக நாம் கண்ணீரும் அவைகளுக்காக நாம் இருதயங்களும் நொறுக்கப்படும் பொழுது கர்த்தர் அதை விரும்புகிறார். සුනාංශයේ අදත බින්දනේ මොකටද? උන්වහන්සේ කඳුසනේ කුමක් නිසාද? උන්වහන්සේ දුකපත් වෙන්නේ කුමක් මොන කාරණා නිසාද? ඒ බඳු කාරණාට අපේ හිත කැඩිලා අපි කඳුළු සලනවා නම් අපි දුක් වෙනවා නම් ඒකයි උන්වහන්සේ පිළිගන්නේ. இப்போ நீங்க கேட்கலாம், දැන් අන්න அப்ப පුළුවන්. நாங்க வீட்டுல கஷ்டப்பட்டா வேதனைப்பட்டா கடவுள் பார்க்கறது இல்லையா? එහෙනම් අපි ගෙදරදී අපි ප්‍රශ්න නිසා අපි දුක් වෙන එක දෙවන්ස அதையும் நம் பிதாவாகிய தேவன் நம் தகப்பன் பார்க்கிறார். ඒකත් අපි පියෝ දෙවියන් වහන්සේ ඒක දකිනවා බලනවා. ஆனால் அவைகள் ඒවා கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றப்பட்டதாகவே இருக்க வேண்டும். ඒවා උන්වහන්සේගේ පාමුලට වැගුණු ලැබුවා වූ කාරණා තිබෙන්න ඕන. வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் ஜெபம் அல்ல, மாத்திரம் ஜெபம் அல்ல. නිකන් මුඛයෙන් එන වචන මාත්‍රයෙන් ඒක යාත්නාව කියලා පිළිගන්න බෑ. கண்ணீரும் ஜெபமாக தான் இருக்கிறது. ඒ නිසා කඳුළු පවා යාත්නාව තමයි. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா? තේරුම් ගත්තද? ஆமென். ආමේන්. டைம் ஆயிடுச்சா? වේලාව ගියාද? வாயில பேசுகிற ஏசப்பா என்னை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோமே, வாயிலிருந்து வருகிற வார்த்தை மாத்திரம் ஜெபமாக இல்லை. ඒ නිසා සමහරට අපි ප්‍රශ්නගෙන යේසුස්වානි අපි අවශ්‍ය කරන මේකේ ප්‍රශ්න උත්තර දෙන කියලා මේකේ මුඛයෙන් කියනවා. ඒක පමණක් මුඛයෙන් යාත්නාව නෙවෙයි. தேவன் நம் பெருமுச்சுகளையும் அறிந்திருக்கிறார். අපේ සුසුම් බව දෙවනාස දන්නවා. நம் கண்ணீர்களையும் காண்கிறார். සමහරට අපි කඳුළු සලනවා. ඒ කඳුළු ප්‍රශ්න දකින්නවා. கண்ணீர் கர்த்தருடைய பார்வையில ஜெபமாக மாறுகிறது. ඒ නිසා ඒ කඳුළ සනාසික වැල්මේදී ඒක යාත්නාවට ප්‍රකාශ වෙනවා. அப்போ தேவன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், දෙවනාස යම් ස්ථානික පවසනවා. எனக்கு என் வசனத்தை கேளாதவருடைய ஜெபம், என் வசனத்தை கேளாதவருடைய கண்ணீர், என்னுடைய வசனத்தை கேளாதவருடைய பெருமூச்சுகள் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. ඒ වචනේ සඳහන් වෙනවා දේ වචනට අයුම්කන් නොදී කරන යාත්නාව, දේ වචනට අයුම්කන් නොදී සලන කඳුළු, දේ වචනට අයුම්කන් නොදී එන සුසුම්, ඒක උන්වහන්සේ පිළිකුල බව ප්‍රකාශ කර තිබෙනවා. தேவன் அன்புள்ளவர்.
දෙවියන්සේ ප්‍රේමණීයයි. பாவத்தில் விழுந்த பிறகு පාපයටන පසුව கண்ணீர் ஐயோ பாவம் செஞ்சிட்டேன்னு அழுதுன்னு இருக்கிறதல்ல, அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்கவில்லை. ඒ නිසා පාප වැටුණා කියලා ඊට පස්සේ අඬනවා ඒ කඳුළු උන්වහන්සේ දකින්නේ නැහැ. ஐயோ பாவம் செஞ்சிட்டேனே உட்கார்ந்து அழுதுட்டுக்கிறத பார்க்கல தேவன். අනේ මම පව් කරයි කියලා ඊට පස්සේ ඒ කෙනා ඉතල අඬන එක නෙමෙයි උන්වහන්සේ බලන්නේ. பாவம் செய்த பிறகு පාපය කරා තමයි மனம் திரும்பி නමුත් ඒ කෙනා සිත් கர்த்தர் பக்கமாக வந்து அழுகிறோம் பாருங்க, அததான் கர்த்தர் பார்க்கிறார். ඇරලා උන්වහන්සේ පාමුල ඇවිල්ලා අඬනවා ඒ කඳුළු උන්වහන්සේ දකින්නවා. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? වෙනස තේරෙනවද ඔබට? பாவம் செஞ்சிட்டேனே පව් කරා නේද? கில்ட்டியா இருக்கிறேனேன்னு அழுகிற அழுகை ஒன்று. දැන් අරවතර දෝෂාපර දෙන නිසා ඒ නිසා අඬන කඳුළු නෙමෙයි. அதே பாவத்திற்காக மனம் திரும்பி தேவனுடைய பாதத்தில் வந்து அழுகிற, அந்த பாவத்தை விட்டு விட்டு வாழ வேண்டும் என்று அறிக்கை செய்து வாழுகிற அழுகையும் இருக்கிறது. ඒ පාපෙන් සිත් අවුල් වෙලා ඊට පස්සේ ඒ කෙනා සිත් ඇරිලා දේව පාපයට ඇවිල්ලා කඳුළු සලන එක ඒ කඳුළු උන්වහන්සේ පිළිගන්නවා. இப்போ எதை தேவன் விரும்புவார்? දැන් කෝකද උන්වහන්සේ කැමති වෙන්නේ? அவர் பாதத்திலே மனம் திரும்பி அழுகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். උන්වහන්සේගේ පාමුලට ඇවිත් සිත් ඇරිලා සලන කඳුළු තමයි උන්වහන්සේ இல்ல දකින්නේ. வெறுமனே அழுதுன்னு இருக்கிறத பார்க்கறாரா? නිකරනේ උන් අඬාගෙන ඉන්නේ කොහොමද දකින්නවද? அதை பார்க்கிறார். ඒක දකින්නවා. அது அவருக்கு பிரியமா இல்லை. එමෙත ඒක උන්වහන්සේ ප්‍රසන්න නැහැ. தேவனுக்கு பிரியமா இருக்கிறது ஒன்று இருக்கிறது. දේවනාංශයට ප්‍රසන්න වූ කාරණාවක් තිබෙනවා. இருதயம் நொறுக்கப்படுகிறது. අදවත දැන් කැඩෙනවා. இப்ப நான் சொல்லுகிறேன் தேவ சபையே, මම කියනවා දේව සභාවනි ஆத்துமாக்களுக்காக இருதயம் நொறுக்கப்பட வேண்டும். ඒ නිසා ආත්ම උදෙස ඔබගේ හදවත බිඳෙන්න ஆத்துமா ඕන. ரட்சிப்புக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். ආත්ම ගැලවෙනු කියන අදහස නිසා ඔබ කඳුළු සලන්න ඕන. என் தெய்வமே, මගේ ස්වාමිනී எங்களுடைய தேசத்துல අපගේ දේශය තුල எங்களுடைய தேசத்துல இவ்வளோ பேரு உம்மை அறியாமல் இருக்கிறாங்களே, අමාගේ දේශවල මෙපමණ පිරිසක් ඔබ නාමයෙන් அவர்களை நீர் சபைக்குள்ள கொண்டு வாங்கப்பா. ඒ හැව සභාව තුල ගෙනෙන්න ස්වාමිනී அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ඒ ගැලවෙන්න පත් වෙත්වා. அவர்கள் விடுதலை ඒ அடையட்டும். ඒක නිදහස් වෙත්වා. அவர்கள் உம்முடைய அன்பை ருசி பார்க்கட்டும். ඒ ඔබගේ ප්‍රේම දකිත්වා. இதற்காக உங்கள் இருதயங்கள் நொறுக்கப்பட்டால், මෙබඳු කාරණා නිසා ඔබගේ හදවත இதற்காக කැඩෙනවා. உங்கள் இருதயங்கள் உடைக்கப்பட்டால் මේ නිසා ඔබගේ හදවත් බිඳෙනවා නම් கர்த்தர் அதை விரும்புகிறார். සුනාසයකට කැමති වෙනසේක. கர்த்தர் அதை விரும்புகிறார். සුනාසයකට කැමති වෙනසේක. அதற்காக தான் ඒ උදෙසා තමයි. திறப்பில் நிற்க எனக்கு ஆட்கள் இல்லை என்று ஒருவரையும் இல்லை என்றார். ඒ නිසා පවුරු මැද සිට මා වෙනස යාත්‍රා කරන කිසි කෙනෙක් නැහැ කියලා උන්වහන්සේ වචන සඳහන් இதை තිබෙනවා. அறிந்ததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ඒක දැනගෙන තමයි පේතෘ පවුල්තුමා කියනවා நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று මම සුභාරංචිය මම පවසන්නේ නැත්තම් මට දුක් වෙයි කියලා කීවා. என் வாழ்க்கையே அதுக்கு தான். මගේ ජීවිතේ මේ උදෙසා තමයි. என் வாழ்க்கையே சுவிசேஷத்தை அறிவிக்க தான். මගේ ජීවිතේ මේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන පිණිසයි. என் வாழ்க்கையே இயேசு யார் என்பதை உலகத்திற்கு சொல்வதற்கு தான். මගේ ජීවිතේ මේ යේසුස් කවුරුන්ද ලෝකෙට ප්‍රකාශ කරන පිණිසයි. அதற்கு தான் நான் இருக்கிறேன். ඒකටයි මම ඉන්නේ. ஒரு நாள் அகிரேப்ப ராஜாக்கு முன்பதாக இவர் போய் நிற்கிறார். අග්‍රිප්පා කියන ඒ රජතුමා ඉදිරියේ පවුල්තුමා කියලා සිටගත් ரெண்டு கையும் செயின்ல கட்டுகிறாங்க. ඒ වගේ ඌව දන්වල දාලා බැඳලා තියෙනවා. கால்கள் செயின்ல இருக்குது. දන්වල දාලා පහපද දෙපම් දෙකම බැඳලා තියෙනවා. இவர் மேல குற்றச்சாட்டு பண்ணுகிறாங்க. ඒ වගේ ඌට වරද இவர் இயேசுதான் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். මොහු යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ කියලා இவரை කියනවා. சாகடிக்கணும்ன்ற ஒரு முடிவு. මොහුව මරන්න ඕන කියන අදහස ඇතුව. அகிரேப்ப ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ඒ රජතුමා වඩලා සිටිනවා. பவுல் அங்க நின்னுட்டு இருக்கிறாரு. පවුල්තුමා ඉදිරියේ සිටිනවා. பவுல் பேசுறாரு. இப்போ පවුල්තුමා දැන් කතා என்ன කරනවා. பேசுறாரு? කුමද කියන්නේ? ஐயோயோ என்ன விட்டுரு අයියෝ මම අත්තරින්ද. அப்படி சொல்ல அவரு. එහෙම කිව්වේ නැහැ. அப்படி சொல்ல එහෙම කිව්වේ නැහැ. அகிரேப்ப ராஜாவே, රජතුමනි என்னை பற்றி உனக்கு தெரியும். ඔබ මාගෙන දන්නවා. நான் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியும். මම යම් කාල පරිච්ඡේදවල මම කොහොමද ජීවත් වුණේද කියන இதே එක දන්නවා. கிறிஸ்துவங்களை நான் வந்து துன்படுத்தினேன். මේ බඳු ක්‍රිස්තියානි සෙනග මම இதே පීඩාවටපත් கிறிஸ்துவங்களை කළා. நான் அழிச்சேன். මේ ක්‍රිස්තියානි සෙනග මම විනාශ කරා. ஆனால் இயேசு என்னை ஒரு நாள் சந்தித்தார். ඒනම යම් දවසක යේසුස් වහන්සේ මාව මූණට මූණ என் வாழ்க்கை මුණගැසුණා. மாறினது. මගේ ජීවිතය ඒ නිසා වෙනස් වුණා. நான் பரம தரிசனத்தை கண்டேன். මම ස්වර්ගීය දර්ශන දැක්කා. ராஜாவே, රජතුමනි உனக்கு சொல்றோம் பாருங்க, ඔබට මම කියනවා அந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம போகவே மாட்டேன்னு ඒ சொல்றேன். දර්ශනෙ මම අකිකර වෙන්නේ නැහැ. ஆமென். ආමෙන්. இது வெறும் பிரசங்கியார்களுக்கு மாத்திரமல்ல, මේක දේශනා කරනට පමණක් නෙවෙයි. எல்லா உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வசனம் அடுக்கமா இருக்கு. නිසා හැම සැබෑවු කිතුරුවන්ටද මේ වචනය ராஜாவே, நான் வந்து இதுக்கெல்லாம் கீழ்ப்படியாம போக மாட்டேன், தேவனுக்கு கீழ்ப்படியாம போக மாட்டேன். මම දෙවියන් වහන්සේට අකීකරුවේ නොවී ඉන්නේ නැහැ. அப்ப ராஜா அகிரேப்பா சொல்றாரு, රජතුමා කියනවා ஐயோ අයියෝ கொஞ்சம் விட்டா என்ன கூட கிறிஸ்துவ நான் மாத்திடுவோம் போல இருக்குது. ඔබ පොඩ්ඩක් ඉඩ ඇරියොත් මාව කිතුනේ කරයි වගේ. இவர் சும்மா இருக்கல அப்ப கூட.
නිකන් හිටියේ ඊට පස්සේ. அப்புறம் சொல்றாரு இவரு, ඊට පස්සේ කියනවා ராஜாவே රජතුමනි நீ மாத்திரம் இல்ல, ඔබ විතරක් නෙවෙයි உன்னை சுத்தி நிக்கிறாங்க பாரு, ඔබ වටේම ඉන්න සෙනග எல்லாமே கிறிஸ்துவலா மாறணும் தான் நின்னுக்கிறேன் நானு. හැම කෙනාම ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගන්න කියලා මම ඉන්නේ ඉටකන්නේ. ஆமென். ආමේන්. அவருக்கு தெரியும், එයාට දන්නවා. பவுலுக்கு தெரியும், පෞල්තුමා දන්නවා. இப்படி பேசினா தலையை வெட்டுவாங்கன்னு தெரியும். මේම කතා කර ඉස්ස කසා තමයි කියලා දන්නවා. தலையை வெட்டினாலும் பரவாயில்ல, நான் சத்தியத்தை சொல்லுவேன் என்று ඉස්ස சொன்னார். කැසත් ගමනේ සත්‍යම ප්‍රකාශ කරනවාමයි කියලා කිව්වා. ஒரு முறை යම් අවස්ථාවක් ஒரு ஊழியக்கார பிடிச்சு ஜெயில போட்டாங்க. ඒක දේවදාසි කලලා සිරබට දැන් ගත්තා. அது குறித்துதான கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டுச்சு. ඒ සම්බන්ධ කිතුණුවන් අතර මහතු කැළඹිලා ඇති இப்ப இந்த ஊழியக்கார ஜெயில இருக்கிறாரு, මේ දේවදාසිකා ඉරගෙදර ඉන්නවා. பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. පාලකරු ඉන්නවා. அங்க நானும் போயிருக்கிறேன். මමත් ගිහලා හිටියා. சில பாஸ்டர்ஸ் இங்க எழுந்து பேசுறாங்க, සමහර දේවක දාසකයන් නැගිටලා කතා කරනවා. சுவிசேஷத்தை ஞானமா சொல்லணும், සුභාරංචිය ප්‍රඥානන්ත විදිහට කියනවා. அவர் அப்படி பண்ணி இருக்க கூடாது. එයා එහෙම කරන්න හොඳ නැහැ. அவரையே எல்லாம் குற்றம் சொல்றாங்க. ඒ පාලකතුමාව දොස් පවරගෙන ඉන්නවා සෙනග එකතු වෙලා அவர் පාලකරු. பண்ணது தப்போ கரெக்டோ ஒரு பக்கம் இருந்தாலும் එයා අර්ධ වැරදි එක පැත්තක තියෙනවා. என் மனசுல யோசித்தேன், මම සිතේ හිතුවා. அவர் போய் ஒரு கிராமத்துல சுவிசேஷத்தை சொன்னாரு. එයා ගිහලා ගමට ගිහලා සුභාරංචි කිව්වා. இங்க பேசுற ஒரு ஊழியக்கார கூட அந்த கிராமத்துக்கு போல, මෙතන කතා කරන කිසිම දේවදාසිකෙක් ගමට ගියේ නැහැ. அந்த பாரமும் இல்ல. ඒ බරක්වත් උන්ට නැහැ. அவர் தெளிவா சொன்னாரோ தெளிவில்லாத சொன்னாரோ, පැහැදිලිව කතා කරද්ද පැහැදිලි නැතුව කතා කරද්ද இயேசு දන්නේ. தான் தெய்வம் என்று சொன்னார் இல்லையா? නමුත් යේසුස් දෙවියන්ව ප්‍රකාශ කරනවා. அதுக்காவது ஒரு இரக்கத்தை காண்பிக்கலாம் இல்லையா? ඒ උදෙසා හරි ඔයගෙන අනුකම්ප කරන්න එපාද? எனக்கு தெரிஞ்சு சுவிசேஷத்தை ஞானமா சொல்றதுக்கு தெரியலங்க. මට සුභාරංචිය நாம ප්‍රඥා කියන කොහොමද வேற දන්නේ? வேற யாரையும் நாம் எதுவும் சொல்லக்கூடாது. කාටවත් මුකුත් කියනවද නැහැ. இயேசுவின் அன்பையே நாம் சொல்லிக் கொண்டு போக வேண்டும். යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ප්‍රකාශ කරන්න ඕන. சபை நாம் அதற்காக எழும்ப வேண்டும். සභාව විස නැගිටින්න ඕන. இன்னொரு முறை நான் கர்த்தர் சுத்தமா இருந்து இங்க வருவேன். ஆனால் නැතවදයක් උන්වහන්සේලා මේ එනවා නම් சபையில සභාව තුළ 2 ஆராதனை நடக்கிற அளவுக்கு நீங்க வளரணும். දේ මෙහෙන් දෙකක් කරන විදිහට ඔබ වැඩි වෙන්න ඕන. இன்னும் அதிகமாக நீங்க வளரணும். තවත් ඔබ ව්‍යාප්ත වෙන්න ඕන. සෙනඟ වැඩි වෙන්න ඕන. ஐயா நீங்க சர்ச் நடத்துறீங்களா? நீங்க எங்க ஐயா நடத்திட்டு இருக்கீங்க? කැන්ඩිල கேண்டில நடத்திட்டு இருக்கீங்க. කැන්ඩිල. பிரைஸ் தி லார்ட். சபை வளரணும் இல்லைங்களா? ஆமென், ஆமென். ஆமென். சபை வளரணும். எப்படி வளரும்? කොහොමද සභාව වර්ධනය වෙන්නේ? மேய்ப்பன் ஒரு பக்கம் சபையை வளர்க்கிற காரியம், එන්ඩේරා යම් පැත්තක ඔහු සභාව තුල වැඩ කරන්න ඕන. சபை மக்கள் வெளியே சென்று சுவிசேஷத்தை சொல்லுகிற காரியம். සභාවේ සෙනඟ එළියට ගොස් ඔවුන් සුභාරංචිය බෙදා ගන්න ඕන. நீங்க சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்கள் மேல் இருக்கிறது. ඒ නිසා සුභාරංචිය ප්‍රකාශ කිරීමේ වගකීම අනිවාර්යයෙන් ඔබට තිබෙනවා. தேவனுடைய நற்செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සුභාරංචිය පණිවිඩය ඔබ කියන්න ඕන. தேவன் சொல்லுகிறார், දේව වචන කියනවා. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடும் பொழுது ප්‍රථමයෙන් දේව රාජ්‍ය දමිනකම සොයන විට இந்த உலகத்தினுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு தருவார். සියලු ලෝකයේ අවශ්‍යතාවය උන්වහන්සේ සපුරනවා කියලා සඳහන් වී තිබෙනවා. நீங்கள் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். කාටවත් අඩුපාඩු කියන්න එපා. யாரையும் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம். කාටවත් අඩුපාඩුකම් කියන්න එපා. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லுங்க. යේසුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් අනිතට அவர் කියන්න. உங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்தார், அவர் உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காக அடிக்கப்பட்டார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து அவரிடத்தில் போய் சொல்லுங்க. ඒ නිසා ඔබ කියලා කියන්න යේසුස් වහන්සේගේ උපත ඔබ උදෙසා ඉපදුණා, උන්වහන්සේ ඔබ උදෙසා ජීවත් වුණා, ඔබ උදෙසා කුරුසිපත් වුණා, ඔබ උදෙසා සිටින හැම දෙයක් උන්වහන්සේ ඔබ උදෙසා කරා නිම කරායි කියලා ඔබ ඒකේන උන්වහන්සේගේ ප්‍රේමය ගැන ප්‍රකාශ කරන්නට. ஆமென். ආමේන්. நம்ம நீங்க வாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறோம், இங்க வாங்க உங்களுக்கு புடவை கொடுக்குறோம், வாங்க சட்டை கொடுக்குறோம், பேண்ட் கொடுக்குறோம், அந்த கூட்டம் இல்ல. நீங்க வாங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. நீங்க வாங்க, உங்க பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் வாங்க, பரலோகத்துக்கு வழி கிடைக்கும். நீங்கள் வாங்க, விடுதலையாய் வாழ்வீங்க. இந்த சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். ඒ නිසා ඔබ එන්න, ඔබට වස්ත්‍ර දෙනවා, ඔබ එන්න, ඔබට කෑම දෙනවා, ඔබ එන්න, ඔබ ෂර්ට් දෙනවා, අරක දෙනවා කියලා ඒක නෙමෙයි. ඔබ ඇවිල්ලා යේසුස් වහන්සේ පිළිබඳව ඔබ ගැලවෙන්න ඕනේ, ඔබ ස්වර්ගයට ඇතුල් වෙන්න ඕනේ, සදාකාල ජීවිතය ලබා ගන්න ඕනේ කියලා මෙන්න මේ කාරණා ගැන ඔබ කියන්න. சபை ஏழைகளுக்கு நாம் அன்பை காண்பிக்க இதையெல்லாம் நாம் செய்யலாம். එනිසා අපි සමහර දේවල් දිලින්දන්ට දෙන ඒ වගේ දේවල් අපි කරන්න සභාවේ ප්‍රේම නිසා කරන්න ඕනේ ඒක හරි. ஆனால் அதற்காக இயேசுவை தேடி ஜனங்கள் வரக்கூடாது. නමුත් ඒ උදෙසා යේසුස් වහන්සේ සොයාගෙන ජනතාව ඉන්නද නැහැ. ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவதற்காக சபை நாம் மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். නිදහස උසා ඒ ගැලෙමු උදෙසා ඕන් අන්දරේ ආලකට පැමිණෙන පිණිස මේ කාරණාට එන පිණිස උන්ට අපි ඇරයුම් කරන්න ඕන. சபை காத்து கொண்டிருக்க சொன்னார். සභාව බලා සිටින කිව්වොත්
ஆவியானவர் வருவார் என்று சொன்னார். ආත්මාංශය එනවා නම් வந்த பிறகு ஒன்று நடக்கும் என்று சொன்னார். ආවට පස්සේ යමක් සිදු වෙයි කියලා කීවා. வந்த பிறகு பலன் அடைவோம் என்று சொன்னார். ආවට පස්සේ අපි බලවත් වෙනවා කියලා பலன் කීවා. அடைந்த பிறகு சபை சாட்சிகளாக எழும்புவோம் என்று சொன்னார். බලවත් වුණාට පස්සේ සභාව සාක්ෂිකාරයට ඔවුන් නැගිටිනවා කියලා කීවා. அந்த சாட்சிகளாக எழும்பும் பொழுது ඒ සාක්ෂිකාරයට ඔබ නැගිටින මොහොතේ எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் கடைசி பரியந்தோம் நாம் எங்கேயும் நிறுத்தாமல் போகிற இடமெல்லாம் கர்த்தருக்காக சாட்சிகளாய் இருப்போம் என்று சொன்னார். යෙරුසලම් යුදේව සමාරය කියලා මේ වගේ අපි කොයි කොයි යන්නේ හැම ස්ථානේ හැම රටම අපි උන්වහන්සේ සාක්ෂිය වෙනවා කියලා බයිබලයේ සඳහන් වී තිබෙනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் கால்வரி சபையை அப்படியே நடத்தட்டும். ආසුනාංශේ කල්වරි සභාව තවත් උසස් කරත්වා. இந்த சபையினுடைய ஊழியர்கள் மூப்பர்கள் உங்கள் எல்லோரையும் கர்த்தர் இன்னும் அபிஷேகிட்டும். එනිසා පාලකතුමා ඇතුළු ඒකේ සහාය සේවය කරන හැම කෙනාම දෙනස තවත් ආලේප කරත්වා. தேவனுடைய அபிஷேகம் சுயத்திற்காக அல்ல, தேவனுடைய அபிஷேகம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக. දේව දෙවනාංශගේ ආලේපය අපිට පැමිණෙන අපේ දේ නිසා මේ දෙවනාංශ ආලේපය පැමිණෙන සෝනාංශගේ සුභාරංචිය පතරන පිණිස. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. සෝනාංශගේ රාජ්‍ය උඩගෙන මේ පිණිස. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. සෝනාංශ අපව ආශිර්වාද කරන්නේ උන්වහන්සේ රාජ්‍ය උඩගෙන පිණිස. எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் நான் மேக்சிமம் 90% நான் ஒரு துணியை வாங்கியோ இல்லை துணியை நான் போடும் பொழுதோ நான் யோசிக்கிற காரியம் தேவ மகிமைக்காக. 90%ක්ම මම හිතන දේ තමයි වස්ත්‍රය දැනකොට ඒ වගේ දේවල් කරනකොට මම හිතනවා සුනහන්සේට මහිමය පුද කරන දෙවනාංශ උදෙසා කාරණා කරන්න ඕනේ. என் பிள்ளைங்களுக்கு நான் துணி எடுக்கும் பொழுது கூட நான் யோசிப்பேன், மனைவிக்கு எடுக்கும் போது யோசிப்பேன், இதெல்லாம் கடவுளுடைய மகிமைக்காக நாங்கள் போடுறோம்ப்பா. එතුමාගේ භාර්යාවට දරුවන්ට එතුමා මේ ඇඳුම් දෙදි පිළිවෙල ගන්නකොට එතනවා මේ හැම දෙයක්ම සෝනාංශගේ මහිම උදෙසා කියලා இப்படி කියනවා. நாங்கள் வாழும்போது உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய வெளிச்சத்தையும் நாங்கள் சொல்ல முடியும்னா இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். ඒ නිසා ඔබගේ සත්‍යතාවය ප්‍රකාශ කරන මේ වගේ දේවල් අපිට අවශ්‍යයි. என் இடத்துல ஒரு சகோதரன் நானும் ஷைனிய வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் பேசும்போது கேட்டார், ඒක යම් සහෝදරයෙක් නිවසට එනවා ඇවිල්ලා කතා කරන මොහොතේ ඌ ඇසුවා உங்க இடத்துல எத்தனை கார் இருக்குது, என்ன கார் இருக்குதுன்னு கேட்டார். මේ ස්ථානවල වාහන කීයක් තියෙනද මොන මොන වගේ වාහනද තියෙන්නේ කියලා ඇහුවා. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. මට සිනාව වෙන්න පටන් அது ගත්තා. அது கேள்வி தான் அது. ඒක ප්‍රශ්නයක් තමයි. ஆனா அந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பெரிய பதில் இல்லை. ඒ ප්‍රශ්න වලට මට ලොකු උත්තරයක් නැහැ. எத்தனை காரு, என்ன காரு, எந்த பிராண்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையெல்லாம் சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போக வேண்டும். වාහන කීයක් තියෙන මොන වගේ වර්ගයේ වාහනද කොච්චර තියෙනවද කියලා මේව ගැන කතා කරන්නේ අපිට අවශ්‍යනේ සුභාරංචිය කියන්න ඕනේ. වයකින් විතර අපිට තියෙන්නේ. இதை வச்சிட்டு இருந்தா இப்படி வாழுவோம், இதை வச்சிட்டு இருந்தா இப்படி வாழுவோம், இதுதான் உலகத்தின் வாழ்க்கைன்றது உலகம் சொல்லட்டும். ஆனா நாமோ கிறிஸ்துவுக்காக உலகத்திற்கு மறித்து கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிற கூட்டம்னா මේක තමයි ජීවිතේ, මේක තමයි අවශ්‍යයි කියලා මේ වගේ ලෞකික දේවල් ගැන වුන් කතා කරන ලෝකෙමින් සිද්ධ වෙනවා. නමුත් අපිට තියෙන සුභාරංචිය කියනෝනේ දෙවෙනස ජීවත් වෙන්න කියන කාරණා විතරයි. எனக்கு ஒரு கார் வேணும், நான் போகிறதுக்கு கார் வேணும். අපිට පවුලකට යන්නට අපිට වාහනයක් අවශ්‍යයි. அதுக்கு தான் காரு. ඒකටයි වාහනයක් තියෙන්නේ. அதை வணங்குறதுக்கு இல்லை காரு. එස ඒක නමස්කාර නෙමෙයි කාර් එක තියෙන්නේ. பணம் நமக்கு செலவு பண்றதுக்கு தேவை. ඒක මුදල් අවශ්‍යයි ඒක ගන්න. பணத்தை வச்சு நம்ம உலகத்துல எதையுமே பெருசா சாதிக்க முடியாது. එස මුදල තියාගෙන ලෝකේ අපි කිසිවක් අපි කරන්න බෑ. உங்களுக்கு எல்லாம் தேவை தேவன் தான். අපිට අවශ්‍ය වෙන දෙවෙනාස් තමයි. சுவிசேஷத்தை சொல்ல நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபடுங்க. සුභාරංචිය කියන පිණිස ඔබ හැම කර්තව්‍ය තුළ ඔබ යෙදෙන්න. உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளை ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்துங்க. එනිස ඔබගේ පවුල ඔබගේ දරුවන් සේවය ඔබ පිළිල කරන්නට. இந்த தேசம் மாத்திரமல்ல, මේ දේශේ පමණක් නොවේ. உங்க தேசத்துக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துக்கிறார். මේ දේශයට විතර යහපත් කරුණාව දී තිබෙනවා. நீங்க உலகத்துல எல்லா தேசத்துக்கும் ஈஸியா இல்ல, உலகத்துல அநேக தேசங்களுக்கு நீங்க போக முடியும். එනිසා ඔබ ලෝකේ නොයෙකුත් රටවල ඔබට යන්න පුළුවන්කම තිබෙනවා. போகும் இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போங்க. යන ස්ථාන මුළුල්ලේම ඔබ සුභාරංචිය எப்படிதான் இந்த தேசம் செஞ்சு கொண்டிருக்கிறது, එනිසා මේ දේශේ இன்னும் அதை செய்யுங்க. කරනවා තවත් ඉරටක් කරන්න. நீங்களாம் எழும்புங்க. ඔබ නැගිටවන්න. பாஸ்டர் யோஹான் எனக்கு சொன்னாரு, පස්සේ යෝහන් කිව්වා வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. තරුණ දරුවන් ඉන්නවා. வாலிப ஊழியம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்குது. දරුවන්ගේ සේවාවන් வாலிப பிள்ளைங்க நீங்க தெளிவா கடவுளுக்குள்ள வளருங்க. එනිසා ඔබ ස්ථිරව ශ්‍රාන්සල වර්ධනය වෙන්න. நேற்று கூட நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். ඊයේ මම කතා කරන්නේ වැඩි වෙලාවක් சகோதரர் ருக்ஷானோடு கூட நான் சில காரியங்களை பேசிட்டு இருந்தேன். රුක්සන්තර සමගත් කතා කරන් හිටියා. இந்த குடும்பத்தின் மேல தேவ கரம் இருக்கிறது. මේ පවුල කෙරේ දෙනාසික ඇස්සේ ஒவ்வொருவரையும் உங்கள் எல்லோரையும் கர்த்தர் உருவாக்க இந்த குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். එනිසා හැම කෙනා එකක විදිය බාධන ඇටියට උන්වහන්සේ අබමින් සිටිනවා. சோ வாலிப பிள்ளைங்க, තරුණ දරුවන්
நீங்க நல்லா வளர்றதுக்கு ஒப்பு கொடுங்க. එනිසා ඔබ හොඳ ආකාරයෙන් වර්ධනය පිණිස ඔබ කැප වෙන්න தாய் தகப்பன் வாலிப பிள்ளைகளை நீங்க கண்டிப்பா வாலிபர் மீட்டிங்க்கு அனுப்பிச்சு வைங்க. ඒ නිසා දෙමව්පියන් ඔබට මම කියනවා ඔබ තරුණගේ සේවයට වගේ තරුණ කාරණාවලට ඔබ යොමු කරන්න සේවය උදෙසා. தேவ சுத்தமா இருந்தா நான் ஒரு நாள் 2 நாள் கூட நான் வாலிப பிள்ளைகளுக்காக இந்த சபைக்கு நான் வந்துட்டு போறேன். ඒ නිසා දෙවියන්ස කැමති නම් දවස් දෙකකට මේ සබට නැවත එනවා මේ තරුණ දරුවන් ශක්තිමත් කරන පිණිස. நீங்க வளருங்க. ඔබ වර්ධනය වෙන්න. பாஸ்டர் யோவானை நான் 10 வருஷத்துக்கு முன்ன பார்த்தேன், இப்பவும் பார்க்குறேன். எவ்வளோ வளர்ச்சியை நான் பார்க்குறேன். පස්සේ යවන්න අවුරුදු 10ට ප්‍රථම මුල් වරතාවට දැක්කා. දැනුත් මම දකිනවා ලොකු වෙනසක් වර්ධනය මම උතුර දකිනවා. வாலிபர்களுக்கு நீங்களும் வளருங்க. ඔබත් එසේ වර්ධනය වෙන්න. வசனத்தில் வளருங்க. වචනය තුල වර්ධනය වෙන්න. சுவிசேஷத்தை நாம் கொண்டு போகுவோம். සුභාරංචියට අපි ගෙන යමු. பலன் அடைவோம். බලවත් වෙමු. சுவிசேஷத்தை சொல்லுவோம். සුභාරංචිය ප්‍රකාශ කරමු. எல்லாம் சொல்லுங்க அதை. කියන ඔක්කොම බලවත් වෙමු. සුභාරංචිය ප්‍රකාශ කරමු. කියන්න බලවත් වෙමු. සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න. ஆமென். ආමේන්. பலன் அடைவோம். බලවත් වෙමු. சுவிசேஷத்தை சொல்லுவோம். සුභාරංචිය ප්‍රකාශ කරමු. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். සනාසික රාජ්‍යයට නගමු. பரலோகத்திற்காக நாம் ஆயத்தமாகுவோம். ස්වර්ග රාජ්‍යය අපි පිළිල වෙමු. நாம் கண்களை மூடுவோம். අපි ඇස් වසමු මේ මොහොතේදී. தகப்பனே, පියාණනි இந்த கடைசி நாட்களிலே මේ අන්තිම දවස්වල எங்களுக்கு எதிராக எது வந்தாலும், අපට විරුද්ධව කුමන දේ පැමිණියා எங்களை சூழ்ந்து எது நடந்தாலும், අපව වට කරගෙන කුමන දේ සිදුවත් நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. අප ඔබ දෙසා මේ ගමන යන පිණිස අපිට කරුණාව දුනු මැනව. இந்த உலகத்திலே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கிருபை தாங்க. මේ ලෝක තුල ඔබගේ රාජ්‍ය ගොඩනගන පිණිස අපිට කරුණාව දුනු මැනව. சாட்சிகளா வாழ எங்களுக்கு பலனை தாங்க. සාක්ෂිකවට ජීවත් වෙන්න අපිව ශක්තිමත් කර මැනව. பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. පාපේ පරාජයපත් කරමින් ශුද්ධවන ජීවිතයක් ගත කරමින් සඩ උපකාර කර මැනව. எங்கள் கண்ணீர் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். අපේ කඳුල ඔබට ප්‍රිය දෙයක් ඇටියට වෙනස් කරන්නට. எங்களுடைய ஜெபங்கள் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். අපගේ යාත්නාව ඔබට ප්‍රසන්න යාත්නාවක් වෙන්න සලසන්න. எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். අපගේ ජීවිතය ඔබට ප්‍රසන්න වෙන්න සලස්වන්න. என் தேவனே, මගේ පියාණනි நாங்கள் குடும்பமா இங்க வந்திருக்கிறோம்ப்பா. අපි බවලක්ෂමේ දේශයට පැමිණ இந்த සිටිනවා. சபையோடு இணைந்து ஜெபிக்கிறோம். මේ සභා සමග එකතු වෙලා අපි இந்த යාත්නා சபை කරනවා. இன்னும் பெருகட்டும். මේ සභා තවත් ව්‍යාප්ත වෙත්වා. இந்த சபைக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகட்டும். මේ සභාවට විරුද්ධව අවි සඵල නොවේක යේසුස් නාමයෙන් ප්‍රකාශ කරනවා. இந்த சபை இன்னமாக உம்முடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு போகட்டும். තව තවත් ඔබගේ සුභාරංචිය පණිවිඩය ලෝකෙට පැතර වන්ට ඔබ කරුණාව දුනු වෙනවා. எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தும். හැම අවශ්‍යතාව වහන්සේ සපුරන්න. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාත්නා කරන පියාණනි. ஆமென். Amen. ஆமென்.